வணக்கத்தை கூறி நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். திருமூலர் யோக அறைச்சாலையின் கனடா ஆன்மீக நிலையம் நடத்துகின்ற அறிவோம் வாருங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இன்று சைவ நாற்பாதங்கள் பற்றி திருவாளர் சரவணன் அன்பை சிவம் அவர்களுடைய உரை இருக்கின்றது. அவருடைய கருத்து மிக ஆழமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். அவர் நேற்று அவருடைய உரை இருப்பதாக இருந்தது, ஏதோ காரணத்தால் தவிர்க்கப்பட்டு இன்று அந்த உரையை அவர் ஆற்ற இருக்கின்றார். அதன் மூலமாக நாங்கள் பல விஷயங்களை அறிவோம் பாருங்கள் என்று கூறி அவரை அன்போடு அழைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை ஆக்கியளித்துக் கொண்டிருக்கின்ற திருமலை அரைச்சாலை கனடா அன்பு தென்னை இயக்குனர் திருமதி ஸ்ரீரஞ்சனி தயானந்தனம் அவர்களை மீண்டும் வாழ்த்து வணங்கி வரவேற்று நிகழ்ச்சிகளை நிறுத்துமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். வணக்கம் அம்மா. மிக்க நன்றி ஐயா. இன்றைக்கு இந்த சைவ நாற்பாதங்கள் அந்நியமாக 2வது 3வது வகுப்புல இருந்தே படித்துக் கொண்டு வந்தேன்னா இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா, இந்த இப்பதான் சத்சங்கங்கள் கூட நடந்து நிறைய ஆக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருகிறது. இப்ப வயசான ஆக்கள்ல ஒரு பெரிய ஒரு குறைபாடு என்னன்னா, தாங்கள் இதெல்லாம் சரியே செய்ய இயலாது, கிரிய செய்ய இயலாது. அப்ப என்னன்னு நாங்கள் யோகமும் செய்ய இயலாது. ஒரே ஒரு வழி இருக்குது, ஞானம்தான். அப்ப அந்த வழியில தான் போக வேணும். அதுவும் வயசான ஆக்களுக்கு இந்த அவியல் முத்தி பெறுறதுக்கே என்ன செய்ய வேணும் என்றதை நாங்கள் இந்த சைவ நாற்பாதங்கள் ஊடாக தெரிய வைக்கிறதுனா இந்த நோக்கம். அதனுடைய வணக்கம் சரவணன். வணக்கம். ஸோ இன்னைக்கு தலைப்பு சைவ நாற்பாதங்கள். இந்த தலைப்பை ரீஞ்சி மேடம் அவங்க கொடுத்தது தான் இந்த இடத்துல. இது முதல்ல. 2வது அவர்கள் கேட்டது அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ வயதானவர்களுக்காக அவர்கள் என்ன செய்தால் இந்த சைவத்தின் வழியாக இருக்கக்கூடிய இறைவனை அடையலாம். ஏன்னா அவங்களால எதுவும் செய்ய முடியாது. 4 மார்க்கம் சொல்லப்படுது, சரியை கிரியை யோகம் ஞானம்னு சொல்லப்படுது. இதற்கு உடல் ஒத்துழைக்காத இந்த நேரத்தில் ஸோ அப்போ அவர்களுக்கு ஏற்றார்வாது எதேனும் சொல்ல வேண்டுமே, அதனால் அதுக்கு ஏற்றார் போல சில கருத்துக்களை வையுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எல்லா கருத்துக்களும் திருமந்திரத்தில் தான் மலை போல கொட்டி கிடக்கின்றது, நம்முடைய சைவத்தில் கொட்டி கிடக்கின்றது. அதில் சில கருத்துக்கள் மட்டும் முழுமையாக பார்க்க முடியுமா என்று தெரியாது. சில கருத்துக்கள் மட்டும் நான் அறிந்த வரையில் சில மட்டும் இங்கே பதிய வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல தலைப்பிற்கான ஒரு பொருள் பார்ப்போம். சைவ நாற்பாதங்கள். சைவம் சைவம் என்றால் என்ன? நம்ம ஏற்கனவே சைவம் வகுப்பு பார்த்துருக்கோம். சைவம் பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 என்று பார்த்துருக்கோம். அதில் இந்த முன்னுரையில் பெயர் காரணமாக கொடுத்துருக்கோம். ஸோ பலருக்கு அந்த வகுப்பிற்கு வராமல் இருந்திருக்கலாம், இல்லை வகுப்பிற்கு வந்தவர்களே மறந்திருக்கலாம். அதனால் மீண்டும் ஒரு முறை ஒரு நினைவுபடுத்தியது போல் இருக்கும் என்பதனால் சைவத்திற்கான ஒரு பெயர் காரணம் இந்த இடத்துல பார்க்கலாம். சைவம் என்ற தமிழ் சொல்லிற்கு நேரடியாகவே நம்ம பொருள் பார்த்தோம் என்றால் இளமை அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. இப்போ இளமை எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இளம் வயது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபோல் இளமை என்று பொருள். இந்த உயிர்களுக்கு இளமை என்று ஒன்று இருந்தால் நிச்சயமாக அதற்கு முதுமை என்றும் ஒன்று வரும் இந்த இடத்துல உறுதியாக. ஆனால் இந்த சைவம் என்றுமே இளமையோடு தான் இருக்கின்றது. அதற்கு முதுமை என்ற ஒன்று கிடையவே கிடையாது. என்னென்றும் எத்தனை 1000 வருடங்கள் ஆனாலும் சரி அது இளமையோடையே தான் இருக்கின்றது. அதை கடைபிடிப்பவர்களும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஸோ யாரெல்லாம் இந்த சைவத்தை அதில் சொல்லப்படுகின்ற முறைகளை கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள் எப்பொழுதுமே இந்த இடத்துல இளமையோடு துடிப்போடு இருக்கிறாங்களா இந்த இடத்துல. இப்போ உதாரணத்திற்கு சைவத்தில் சொல்லப்படுகின்ற முறைகளை ஒருத்தர் கடைபிடிக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அவருக்கு முதுமைத்தன்மை உடம்புல வந்துக்கிட்டே இருக்குது. உடம்புல வயதான தன்மை ஒரு 50 வயது 60 வயது 70 வயதுன்னு போய்கிட்டே இருக்காரு. ஆனால் அதை கடைபிடிக்கும் போது அந்த அந்த இந்த நேரத்தில் நான் இதை செய்ய போகிறேன்னு சொல்லும் போதே மனது இங்கு புத்துணர்ச்சி ஆகின்றது. ஏன்னா மனதிற்கு வயது கிடையாது இந்த இடத்துல. உடம்பிற்கு வயது என்று ஒன்று இருக்கின்றது, மனதிற்கு வயது கிடையாது. அது எப்பொழுதும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று எடுக்கும் போதே அது புத்துணர்ச்சி வந்துடுச்சா அந்த இடத்துல. சாதாரணமாக சில செயல்களை நாம் தொடர்ந்து செய்தால் உடம்பிற்கோ மனதிற்கோ அயற்சி வரும். அயற்சி என்று சொல்லப்படுவது சோம்பல். சோம்பல் சொல்கிறோட போதும், இதுக்கு மேலே வேணாம், போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் அயற்சின்னு சொல்லப்படுறது. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சினிமா பார்க்க பிடிக்குதுன்னு வச்சுக்கோம். ஒரு நாள் ஃபுல்லாக பார்க்குறாரு, 2வது நாள் ஃபுல்லாக பார்க்குறாரு, 3வது நாளில் பொண்ணாரே ரொம்ப போர் அடிக்குதுப்பா, வேறு ஏதாவது செய்வோம்ப்பா சொல்லிடுவார். இந்த இடத்துல யாருக்கு எந்த காரியம் மிகவும் பிடித்திருக்கின்றதோ அந்த காரியத்தை தொடர்ந்து செய்தால் அதுவே சில நேரங்களில் இது போதும் என்று நிப்பாட்டிக்கும் இந்த இடத்துல. அதுதான் இங்கே அயற்சி அப்படின்னு சொல்லப்படுறது. உடம்பிற்கும் அது போல் தான் இந்த இடத்துல. உடம்பும் தொடர்ந்து ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா சோம்பல் வந்துடும். போதும், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, சோர்வாயிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. ஆனால்
இந்த சைவம் சொல்லுகின்ற இந்த வழிமுறைகளை யார் ஒருவர் தொடர்ந்து கடைபிடிக்கின்றாரோ அவருக்கு எப்பொழுதும் சோர்வு என்ற ஒன்று இல்லவே இல்லை. அவர் மனம் எப்பொழுதும் புத்துணர்ச்சியோடே இருக்கும். இதை நான் செய்ய போகின்றேன், சைவத்தில் சொல்லப்பட்டபடி நான் இதனை கடைபிடிக்கப் போகிறேன் என்று அவர் சிந்தித்தாலே அவருடைய மனம் வந்து புத்துணர்ச்சி ஆகிடுதான். எப்படி ஒரு ஒரு சிறு குழந்தைய, ஒரு சிறு மாணவன் ஒரு சாக்லேட் அப்படின்னோடனே எனக்கு சாக்லேட்டா, எனக்கு பொம்மையா அப்படின்னு ஒரு ஒரு குதிச்சு எழுவாங்க. புதுசாக வீட்டுக்கு யாராவது வரும்போது ஒரு பொம்மையோ இதை வாங்கிட்டு போய் நம்ம கொடுத்தோன்னா உடனே அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வர்ற மாதிரி இறைவனை பற்றிய சிந்தனை இதை செய்ய போகிறேன்னொடனே அவங்களுக்கு இந்த இடத்துல அந்த புத்துணர்ச்சி வந்துருமா, இந்த இடத்துல இயல்பாகவே வந்துருமா இந்த இடத்துல. ஸோ அவர்களுக்கு இத்தனை வருஷமாக நான் சிவனை கும்பிட்றேனே அந்த அயற்சியே வராதான் இந்த இடத்துல. அப்போ இன்னும் தான் ஆர்வம் அதிகமாக போய்கிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு தெரிந்து பிறந்ததுலேருந்து இங்கே முதியவர்களும் பல பேர் இருக்கிறீங்க, எல்லாருமே சாமி கும்பிட்டு தான் இருக்கும். என்றைக்காவது ஒரு நாளைக்கு இத்தனை வருஷம் தொடர்ந்து சாமி கும்பிட்டோமேப்பா, 60 வயசு ஆகிப்போச்சு, சாமி கும்பிட்டுட்டே இருக்குமே, போர் அடிச்சிச்சு, நம்ம வேற ஏதாவது கும்பிடலாமான்னு யாருக்காவது சிந்தனை வருதான்னு கேட்டால் இல்லை, அதே சாமி தான் திருப்பி. என்ன காரணம்? சைவம். மனதில் சிவபெருமானை பார்க்க போகின்றேன் என்றால் அந்த ஒரு புத்துணர்ச்சி தானாகவே வந்துவிடும். வயசானவங்க சில பேர் வந்து கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கலாம் உடல் உபாதைகள்னால. நான் கோயிலுக்கு போயிட்டாலும் வீட்டில் இருக்க யாராவது கிளம்புனாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, வரும்போது பிரசாதம் வாங்கிட்டு வாப்பா, வந்தவனே விபூதி கொடுப்பா. வீட்டில் இருக்க பெரியவங்க கேட்பாங்க, ஏன் இத்தனை வருஷம் கேட்குறாங்களே, விபூதி பூசிட்டு தானே இருக்காங்க. ஆமாம், இந்த விபூதி பூசுறதுனால தான் எனக்கு எல்லாம் வந்துருச்சாக்குன்னு சோறு வருதா? இல்லை, முதல்ல என்ன கேட்குறாங்க, எனக்கு விபூதி கொடு, பூசி விடு நீ எனக்கு, இல்லையா, கை கால் அசையாமல் படுத்து கிடக்க பக்கவாரத்தை படுத்துட்டு கூட எனக்கு கொஞ்சம் விபூதி பூசி விடுப்பா. என்ன காரணம்? சைவம் இந்த இடத்துல. ஏன் மனம் இளமையோடு புத்துணர்ச்சியோடு இருக்கின்றது. அந்த எப்படியாவது இறைவன் அடைஞ்சிடணும் இதன் வழியாக ஆகுது அந்த எண்ணம். இன்னொரு பொருள் இருக்கு, இந்த இளமை என்பதற்கு ஒரு பொருள் இருக்கு. இது ஒன்றை வேறொன்றாக காட்டி மயக்க வைக்கும் என்பது ஒரு பொருள் இந்த இடத்துல, இளமைக்கே இந்த இடத்துல. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ நம்ம ஒரு பொருள் எல்லாத்தையும் பார்க்குறோம், திருமந்திரத்தில் நிறைய படிச்சிருக்கோம், பார்க்கக்கூடிய எல்லா பொருளும் இறைவன் இறைவன் என்று தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் நமக்கு இறைவன் அதில் தெரிகிறாரா? இல்லை. மரம், செடி, கொடி, இப்படி பல வகையான பொருட்கள் தான் நமக்கு தெரிகின்றது, மாயையில காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்போது இந்த சைவத்தை நம்ம கடைபிடிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, அது ஒன்றை வேறொன்றாக மாற்றி காட்டி கொடுக்கின்றது. அப்படின்னா என்ன, இப்போ மரம் மரமாக தெரிகின்றது, விலங்கு விலங்காக தெரிகின்றது. இந்த சைவத்தை கடைபிடிக்கும் போது அந்த புத்துணர்ச்சி இளமை என்ன பண்ணுது, நம்மளை தொடர்ந்து பயணப்பட வைத்து அது நம்ம இறைவனிடத்தில் அழைத்து செல்கிறது. அப்போ இறைவன்கிட்ட போகிறோம்னா அங்கே மாயை விலகுகின்றது. மாயை விலகும் பொழுது ஒன்றாக இப்பொழுது நமக்கு கூடிய இருக்கக்கூடிய பொருள் அது வேறொன்றாக நமக்கு காட்டி கொடுக்கின்றது. வேறொன்றுனா எது? அதனுடைய உண்மைத்தன்மையான இறைவனை நமக்கு காட்டி கொடுக்கின்றது. ஸோ தான் இந்த இடத்துல நமக்கு சைவம் என்பதற்கான ஒரு முன்னுரையே இதான். ஸோ சைவத்தை யார் யாரெல்லாம் கடைபிடிக்கின்றார்களோ அதை கடைபிடிப்பவர்கள் எப்பொழுதும் மனம் புத்துணர்ச்சி இளமையோடு இருக்கும். இன்னைக்கு நம்ம முழுசா சைவத்தை கடைபிடிக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அது ஆச்சரியக்குரிய கேள்விக்குறியோடு தான் நிப்பாட்டும் இந்த இடத்துல. நம்ம எல்லாம் விபூதி பூசிக்கிறோம், சிவன் கோயிலுக்கு போகிறோம். ஸோ இது கோயிலுக்கு போகிறதுனாலையோ நம்ம சிவனை கும்பிட்றதுனாலையோ சைவர்களா என்றால் இல்லை. இதை நான் சொல்லலை, திருமந்திரம் ரொம்ப தெளிவாக சொல்லிடுச்சு. யார் ஒருவர் அதை கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள்தான் சைவர்களே தவிர்த்து பிறப்பால் யாரும் சைவர்கள் இல்லை. நான் சிவனை வழிபடுகின்றேன், நான் நெற்றியில் விபூதி பூசிருக்கின்றேன், ஆகையால் நான் சைவம் என்று அவர்களே சொல்லிக் கொள்வதால் அவர்கள் சைவமாக ஆக்க மாட்டார்கள். நான் டாக்டர்னு ஒருத்தர் டாக்டர் படிக்காத ஒருத்தர் சொல்லிக்கிட்டதுனால அவர் டாக்டர் ஆகிடுவாரா? இல்லை, இன்னொரு டாக்டர் சொல்லணும் அந்த இடத்துல. இப்போ நான் சைவன் என்று யார் சொல்லணும் இந்த இடத்துல? இன்னொரு சைவர் சொல்லணும். இன்னொரு சைவர்னா யார்? இறைவனை உணர்ந்தவர் தான் சைவர்னு சொல்லணும், இல்லை இறைவனே வந்து சொல்லணும் இதுதான் சைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ அவர்கள் தான் சைவர்கள் இந்த இடத்துல. இரண்டாவது, சைவர்கள் என்பது மனிதர்களை சைவர் என்று சொல்லப்படுவதே இந்த இடத்துல மனிதர்கள் குறித்து. ஆனால் சைவம் என்று சொல்லப்படுவது ஒரு தத்துவம், ஒரு பிலாசபி. அந்த தத்துவம் வந்து இங்கே 4 பகுதிகளாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அதான் இந்த இடத்துல நற்பாதம் என்று சொல்லியிருக்கோம். 4 விதமான பாதங்கள். இந்த இடத்துல சுத்த சைவம், அசுத்த சைவம், மார்க்க சைவம், கடுஞ்சுத்த சைவம் என்று 4 சைவங்கள் இருக்கின்றது. இதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம இதை வச்சு ஏற்கனவே நம்ம திருமந்திர வகுப்பிலே நம்ம திருமந்திர வேள்வி நம்ம ஆன்மீகத்தினை நிகழ்விலே இதை வெற்றி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பேசியிருக்கோம். 3 வீடியோக்கள் நம்ம வலைதளத்துலேயும் யூடியூப்லேயும் இருக்குது, அதில் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம அதுக்குள்ளே போகலை. ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாற்பாதங்கள் என்று சொல்லப்படுவது வயதானவர்களுக்கானது. இந்த இடத்துல எப்படி இதை இவர்கள் கடைபிடிக்கலாம் அப்படின்றத வச்சு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் அதுக்குள்ளே நம்ம போகலை இந்த இடத்துல. ஸோ அந்த சைவம் என்ன சொல்கின்றது அப்படின்னா,
சைவம் இறைவனுக்கு மேல் ஒரு இறைவன் இல்லை, அது சொல்லுது. இறைவனுக்கு மேல் என்று ஒன்று இல்லை, அவனிடத்தில் இருந்துதான் அனைத்தும் ஆரம்பிக்கின்றது, மீண்டும் அவனிடத்திலே அனைத்தும் ஒடுங்குகின்றது. ஸோ அப்போ இதுபோல் எத்தனை சமயங்கள் இங்கு வந்தாலும் அனைத்துமே எங்கிருந்து வருகின்றது? அந்த சைவத்திலிருந்து தான் வருகின்றது. ஏன்னா சைவம் என்று சொல்லப்படுவது இறைவனால் கொடுக்கப்பட்ட நெறிமுறைகள் தான் இங்கு சைவம். இந்த இடத்துல 4 நெறிமுறை கொடுத்துட்டார். இந்த இடத்துல அதனுடைய பிரிவுகள் தான் நம்ம நிறைய பார்க்கலாம். சரியை, கிரியை, யோகம், ஞானம், சாரூகம், சாமீபம் சொல்லிட்டு நம்ம திருமந்திரத்தில் 5வது தந்திரம் முழுமையாகவே இதுதான் இதுக்குள்ள இருக்கும். இந்த இடத்துல 5வது தந்திரம் நம்ம போயிட்டோன்னா 4 நாளாக கொடுத்துருப்பார். சரியை, கிரியை, யோகம், ஞானம், சன்மார்க்கம், சகமார்க்கம், சர்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், அப்புறம் சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சம், இப்படி 4 வரிசையாகவே கொடுத்துருப்பார் அந்த இடத்துல. ஸோ இது எல்லாமே சைவத்தினுடைய அந்த பாதங்கள், அதனுடைய பிரிவுகள் தான் இந்த இடத்துல. இது எதை செய்தாலும் சரி அது சைவத்தில் தான் இருக்கும். இந்த இடத்துல அங்கு தான் ஆரம்பிக்கும் இந்த இடத்துல. ஸோ சைவத்திலேருந்து தான் எல்லாமே வருது. இது திருப்பி சைவத்திலே தான் போய் ஒடுங்குது இந்த இடத்துல. ஸோ எப்படி சைவத்திலே ஒடுங்கும்? யார் ஒருத்தர் அதை கடைபிடிக்கிறாரோ, கடைபிடிச்சிட்டார், இறைவனுடைய திருவடி சேர்ந்துட்டார், இந்த விடுதலை வீடு பேறு என்பதை அடைந்து விட்டார். இப்போ அவர் என்ன கடைபிடிக்கிறார் இந்த இடத்துல? ஒன்றுமே கடைபிடிக்கல இந்த இடத்துல. ஏன்னா அவர் தான் இறைவனோட 2 கலந்துட்டார். அப்புறம் அவர் என்ன கடைபிடிக்கிறார் இந்த இடத்துல? ஸோ அதனால அவரிடத்திலேயே சென்று அனைத்துமே இங்கு ஒடுங்குகின்றது. பல சமயங்கள் இந்த உலகத்தில் இருக்கு. பல சமயங்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்கின்றது. ஆனால் எல்லா கருத்துக்களுடைய மூலம் அங்கே அன்பு ஒன்றைத்தான் குறிக்கும். உண்மையான சமயங்கள் நான் பலவற்றை சொல்கின்றேன். ஆனால் இங்கு சைவம் சொல்லுகின்ற கருத்துக்கள் எதையும் அந்த சமயங்கள் சொல்லாது. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அந்த சமயங்கள் சொல்லுகின்ற எல்லா கருத்துக்களும் சைவத்தில் இருக்கின்றதா என்று தேடி பார்த்தால் நிச்சயமாக இருக்கும். எது வேணா இருக்கும். என்ன கருத்துக்கள் தேடி பார்த்தாலும் சரி, நிச்சயமாக அங்கொன்றும் இங்கொன்றும் ஏதோ ஒரு இடத்தில் தேவாரம், திருவாசகம், ஏதாவது ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கும். நம்ம தேடி எடுத்துடலாம். திருமந்திரத்தில் இல்லாத ஒன்றும் இல்லை, தேடி எடுத்துடலாம். ஆனால் சைவம் சொல்லுகின்ற கருத்துக்கள் வேறு சமயங்களில் இருக்கின்றதா என்று கேட்டால் எனக்கு தெரிந்து இல்லை. அப்படி என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு நம்மளுடைய உடம்பு எப்படி இயங்குகின்றது, மனம் எப்படி இயங்குகின்றது, எனக்கு தெரிஞ்சு சைவ சித்தாந்தம் தான் சொல்லுது ஃபுல்லாக. 36 தத்துவங்கள், எங்கிருந்து உலகம் படைக்கப்பட்டது, எப்படி அந்த உயிர்கள் படைக்கப்பட்டது, எப்படி அது இயங்குகின்றது, மனம் எப்படி இயங்குகின்றது, மனம் என்றால் என்ன, புத்தி என்றால் என்ன, சித்தம் என்றால் என்ன, அகங்காரம் என்றால் என்ன, தனித்தனியாக ஒவ்வொன்றாக பகுதி பகுதியாக பிரித்து ஆராய்ச்சி சொல்வது இங்கு சைவம் தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லுது. வேற எந்த நூலும் சொன்னதற்கான விளக்கம் எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் இல்லை. அதே போல இந்த சைவம் யாரையாவது சார்ந்து இருக்கின்றதா என்று கேட்டால் அதுவும் இல்லை. நம்ம நாயன்மார்கள் இருக்காங்க இல்லையா, பல அடியார்கள் இருக்காங்க. இந்த அடியார்கள் இருந்தால் மட்டும்தான் சைவம் இருக்கும், இல்லை என்றால் சைவம் இருக்காதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. இந்த அடியார்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சைவம் இந்த இடத்தில் தனிப்பெரும் ஆற்றலாக நிற்கின்றது. மிகப்பெரிய ஆற்றலாக சைவம் நிற்கிது இந்த இடத்துல. யார் இந்த சைவம் தன்னைத்தானே தான் இந்த இடத்துல நிற்கிது. யாருமே இதை வளர்த்து விடலை. நிறைய பேர் சொல்லுவாங்க சைவத்தை வளர்க்கணும், உலகம் ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சரிப்பா, உலகம் ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு என்னப்பா செய்யணும்? சிவனடியார்களை பற்றி 4 பேர்கிட்ட சொல்லணும், கோயிலுக்கு போகணும், விபூதி பூசிக்கணும், இப்படி தான் சொல்லுவாங்க இந்த இடத்துல. ஆனால் இந்த சைவத்தை இவர்கள் வளர்க்கின்றேன் என்று சொல்வதை விட அதை அவர் கடைபிடித்தாலே போதும். இந்த இடத்தில் அவர் இந்த இடத்துல இறைவனிடத்தில் சென்று சேருவார். அவர் கடைபிடிப்பதை பார்த்தால் அவருடைய மனம் புத்துணர்ச்சியோடு இருக்கும். ஐயா கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க. யாரோ 2-3 பேர் மியூட் போடல, கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வருது. மகிழ்ச்சியாக இருப்பார், சந்தோஷமாக இருப்பார், இறைவனடி சேருவார். அவர் என்ன நினைச்சாலும் நடக்கும் இந்த இடத்துல. அதை பார்த்து இன்னும் 4 பேர் இந்த இடத்துல அவரை கடைபிடிக்க ஆரம்பிப்பார்கள். இதற்கு சான்று நம்மளுடைய நாயன்மார்கள் வரலாறு. நாயன்மார்கள் வரலாறெல்லாம் வச்சு பார்ப்போம். நாயன்மார்கள் யாருக்கிட்டையும் போய் சொல்லலை, நீ இதை போய் செய்யி, நீ அதை போய் செய்யி, யாருக்கிட்டையும் சொல்லலை. ஒருத்தர் ஒன்றும் பெருசாக இல்லை. ஒருத்தர் போய் ஒரு கோயிலில் போய் சாம்பிராணி போட்டுக்கிட்டே இருந்தார், ஒருத்தர் போய் விளக்கேற்றிக்கிட்டே இருந்தார் இல்லையா, ஒருத்தர் அடியார்களுடைய துணியை துவச்சிக்கிட்டு இருந்தார். யாருக்கிட்டையும் இதெல்லாம் செய்யுங்க, இதான் சைவம், சைவத்தை வளர்க்கலாம் வாங்கன்னு யார்கிட்டையும் போய் சொல்லலை. அவர்கள் ஒன்றை கடைபிடித்தார்கள். சைவம் சொல்லப்படுகின்ற ஒரு வரிமேலில் ஒரே ஒரு என்று எடுத்துக்கொண்டார்கள், கடைபிடித்தார்கள். அது அவர்களுக்கு வீடு பெற்றே கொடுத்தது. அவர்களை வைத்து இன்னும் 4 பேர், பல பேர் இந்த இடத்துல தங்களுடைய பக்திகளை வளர்த்து கொண்டு அவர்களுடைய வழியாக பல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஸோ சைவம் இப்படி தன்னைத்தானே இந்த இடத்துல வளர்த்துக்கிறதை தவிர்த்து யாரும் இந்த இடத்துல சைவத்தை வளர்க்கின்றது இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து.
ஏன்னா நிறைய பேர் சைவத்தை நான் வளர்க்கின்றேன் என்று நிறைய குழுக்கள்லாம் இருக்குது இந்த இடத்துல. அவர்கள் பரப்புகின்றார்கள் வேணால் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. தெரியாத ஒருவர்களுக்கு சைவற்றை பற்றி சொல்லிக் கொடுக்கின்றார்கள், இப்படி வேணால் நம்ம பொருளாக புரிஞ்சிக்கலாம் இந்த இடத்துல. ஆனால் வளர்க்கின்றார்கள் என்று சொன்னோமா அப்படின்னா அதற்கு என்ன பொருள் என்றால், சைவத்தை பற்றி தெரியாத ஒருவருக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை கடைபிடிக்க வைத்தால் நம்ம சொல்லிக்கலாம் சைவத்தை வளர்த்தார்கள் என்று. ஆனால் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், கடைபிடிக்க வைக்க முடியுமான்னா அது கேள்விக்குறிதான். ஏன்னா அது அவர்களுடைய விதி பயன், வினை பயன், அவர்களுடைய சார்ந்தது இந்த இடத்துல இல்லையா. இப்போ ஒரு கண்ணப்ப நாயனார் இருக்காரு, அவரை காமிச்சிட்டு இந்த பாருப்பா கண்ணப்ப நாயர் இப்படிலாம் இருந்தார், நாளைக்கு லீவங்கத்தில் இது மாதிரி கண்ணில் இருந்து தண்ணி வந்துச்சுன்னா நீ இப்போ என்ன பண்ணுவோம், கண்ணை பிச்சு கொடுக்கணும், நம்ம யாருக்கையாவது சொல்லி கொடுத்தோம்னா போய் கொடுப்பாங்களா இந்த இடத்துல யாராவது? வாய்ப்பில்லை. இல்லை நம்ம நாயன்மார்கள் 63 பேர் இருந்திருக்காங்க, 63 பேருடைய கதையெல்லாம் சொல்லி கொடுத்தேன் நான் சைவத்தை வளர்க்குறேன்னு சொல்லி. இந்த பாருங்க, இதே மாதிரி உனக்கும் நாளைக்கு பிரச்சனை வந்தால் நீ நாயன்மார்கள் செஞ்ச மாதிரியே செய்ய, இறைவன் உனக்கு காட்சி கொடுப்பார், நம்ம சொல்லி கொடுத்து யாராவது இதை கடைப்பிடிப்பாங்களா? அதுவும் கிடையாது இந்த இடத்துல. ஏன்னா முதல்ல நம்மளே அதை செய்ய மாட்டோம். நம்ம கண்ணை கொடுப்போமா இந்த இடத்துல? நிச்சயமாக கொடுக்க மாட்டோம் இந்த இடத்துல இல்லையா. ஸோ சைவத்தை இங்கு யாரும் வளர்ப்பதில்லை, பரப்புகிறார்கள் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த இடத்துல. அதுவும் என்னுடைய சொந்த கருத்தாக தான் சொல்கிறேன் இந்த இடத்துல. வேறு சில வார்த்தைகளை பயன்படுத்தினால் இன்னும் நன்றாக இருக்கும் என்றும் கருதுகிறேன். ஸோ இப்படி சைவம் என்பதை பலவாறாக எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. இன்னும் சிலர் நான் சைவர், நான் சிவத்தை தவிர்த்து வேறே வணங்க மாட்டேன் என்று யாராவது ஒருவர் சொன்னால், உதாரணத்துக்கு நான் வேறு தெய்வங்கள் இருக்கிறாங்க இல்லையா, ஐயப்பன், முருகர், விநாயகர், அம்பாள், இவ்வளோ தெய்வங்கள் இருக்குது, இதெல்லாம் வணங்குறவங்களெல்லாம் சைவர்கள் கிடையாது. இப்போ சமீபத்தில் கூட சில கருத்துக்கள் வேறொரு வகுப்பில், நம்முடைய வகுப்புகள் நினைக்கிறேன், சில வகுப்புகளுக்கு முன்னாடி நவகிரகங்களெல்லாம் வழிபாடெல்லாம் முன்னாடி கிடையாது, பிற்காலத்தில் தான் வந்தது. ஸோ சைவர்கள் யாரும் நவகிரகங்களை வழிபட தேவையில்லை, இப்படியெல்லாம் கூட ஒரு கருத்து இருக்குது இந்த இடத்துல. இதை நம்ம வேறு கோணத்தில் கூட பார்க்கலாம் இந்த இடத்துல. நீங்கள் ஏன் அதை நவகிரகங்களாக பார்க்கின்றீர்கள்? இறைவனுடைய சிவம் இல்லாத ஒரு பொருள் இல்லை இல்லையா. நவகிரகம் என்பது ஒரு ரூபம் இல்லையா, அந்த கிரகம் தனிப்பட்டு எங்கிருந்தோ வரவில்லை, அதுவும் சிவத்திற்குள்ளும் தான் வந்தது இந்த இடத்துல. ஸோ அதை சிவமாக பார்க்கலாமே. உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊரில் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தாருக்கு மட்டுமே ஒரு கோயிலில் மரியாதை நடந்து கொண்டே இருக்கும். இந்த குடும்பத்தார், ஏன்னா அவங்க தாத்தாவுக்கு தாத்தா ஏதோ முன்னோர் யாரோ ஒருத்தர் நல்லது செஞ்சுருப்பார், அவங்களுடைய வழி பேரன்கள் அவர் ஒன்றுமே செஞ்சிருக்க மாட்டார் அந்த கோயிலுக்கு, ஆனால் அவரை கரெக்டாக அவரை கூப்பிட்டு முதல் மரியாதை கொடுத்து எல்லாமே செய்வாங்க. கேட்டால் என்ன, அந்த அந்த தாத்தாக்கு தாத்தா கோயிலுக்கு பெரிய இடம் கொடுத்துருப்பாரு, ஸோ இந்த கோயில் கட்டியிருப்பார், அவருக்கு கொடுக்கின்ற மரியாதையை அப்படியே அவருடைய தலைமுறைக்கும் கொடுப்பார்கள். அப்போ அந்த தலைமுறைக்கு அந்த தாத்தாவுக்கு அவருக்கு செய்த மரியாதையாகத்தானே இங்கே பார்க்கப்படுகின்றது இந்த இடத்துல. நீ ஒன்றும் செய்யலை பாப்பா அப்படின்னு சொல்கிறோமா? இல்லை. அதுபோல இந்த நவகிரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு ரூபம் கூட அந்த சிவத்திடமிருந்து வந்தது தான். ஸோ சிவத்தினுடைய ஒரு பகுதி, நீயும் சிவம்தான் என்று சிந்தித்து வழிபட்டால் அதுவும் சைவம் ஏற்றுக்கொள்கின்றது. அதையும் இங்கு சொல்லிக் எல்லாத்தையும் சிவமாக பார் என்று சொல்கிறது. அப்போ ஒரு பொருளை சிவமாக பார்க்க மனம் வரவில்லை என்றால் அப்போ மீதி இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி இதெல்லாம் எப்படி மனிதன் சிவமாக பார்க்க முடியும்? தெய்வத்திடமிருந்து வந்த ஒரு தெய்வ ரூபத்தையே இவனால் சிவமாக பார்க்க முடியவில்லை என்றால் இப்போ என்ன திருமந்திரா தானே சொல்லுது, பார்க்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் இறைவன் தான், அசையும் பொருளாசை எல்லாமே ஜீவராசி, எல்லாமே இறைவன் தான், இது திருமந்திரம் சொல்லுதில்லை. இப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த இடத்துல. ஏன்னால் அது வேறொரு கருத்தும் இங்கே சொல்லப்படுது. இல்லை நீங்கள் இதை வழிபடக்கூடாது இப்படின்னு நிறைய பேர் பல கருத்துக்களை இங்கே சொல்லிக்கொண்டு தான் இருக்கின்றார்கள். இது சைவம் இல்லை, சைவத்தில் இந்த வழிபாடு இல்லை, இந்த வழிமுறை இல்லை, இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அனைத்தும் சிவமே என்ற நோக்கில் இங்கு பார்க்கப்படும் போது அதை சைவமும் ஏற்றுக்க அவங்களுடைய மனப்பக்குவம் தான். நம்ம வேணால் சொல்லி கொடுக்கலாம், எப்பா இது நவகிரகம் தான், இதுவே முதன்மையான தெய்வம் அல்ல, அந்த தெய்வம் சிவத்திடமிருந்து தான் வந்தது, ஸோ சிவமே எங்கு மூலம் என்று சொல்லிக் கொடுக்கலாம், அது தவறு அல்ல. ஆனால் அதை வழிபடுபவர்களே சைவர்கள் அல்ல என்று சொன்னால் அங்குதான் சிக்கல் ஆரம்பிக்கின்றது. ஸோ அது சிவம் இல்லை என்று சொல்லக்கூடாது, அதுவும் சிவம் தான் இந்த இடத்தில். ஆனால் இதுக்கு மூல தெய்வம் அங்கு இருக்கின்றது, அது வேணால் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், இந்த இடத்துல அறியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னால் அது உண்மைதான் இந்த இடத்துல. ஏன்னா இன்னைக்கு கோயிலில் போய் பார்க்கலாம், நவகிரகங்களை சுற்றும் போது இருக்கக்கூடிய பக்தி பயம் சிவபெருமான் முன்னாடி இருக்கும்போது பலருக்கு வருவதே இல்லை இந்த இடத்துல. சிவபெருமான் நிற்கும் போது இங்கே திரும்பி பார்க்கறது, அங்கே திரும்பி பார்க்கறது, பேசிக்கிட்டு இருக்கிறது, இப்படித்தான் இருக்குங்க. ஆனால் நவகிரகத்திற்கு ஒரு கேள்வி கேட்டால் உசு கம்முன்னு இருங்க, சுற்றுறதுல அவ்வளோ பக்தியாக இருப்பாங்க இந்த இடத்துல. அப்போ அவர்களெல்லாம் இந்த இடத்துல அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில் தவறு ஒன்றும் இல்லை இந்த இடத்துல. மூலம் சிவம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிக் கொடுக்கறது தவறு இல்லை. ஆனால் இந்த இடத்துல நவகிரகத்தின் வழிபாடு சைவத்தில் இல்லை, ஆகவே நான் வழிபாடு செய்யக்கூடாது என்ற ஒரு வாதம் வந்துச்சுன்னா இப்போ சிவத்தை நீ ஒதுக்கி வைக்கின்றாய் என்றல்லவா பொருள் வருகின்றது இந்த இடத்துல. நவகிரக வழிபாட்டை செய்ய மாட்டேன் அப்படின்னா நீ நவகிரகத்தில் சிவத்தை பார்க்க இயலவில்லை, முடியவில்லை.
அப்படின்ற ஒரு சின்ன கருத்தை தான் நான் பார்க்குறேன் இந்த இடத்துல. ஒருவருடைய கருத்தும் ஒரு போல இருக்கும். நான் என்னுடைய கருத்தை இங்கே வைக்கிறேங்க. ஏன்னா இதை வச்சு நிறையா பேசலாம், பிரிவாக விளக்கமாக பேசலாம். இப்போ இதுக்கே 1 மணி நேரம் வகுப்பு போயிடும். சொல்ல வேண்டிய கருத்துக்கள் இங்கே விட்டு போகும். அதனால் நான் அதை கொஞ்சம் அப்படியே நிறுத்திக்கிறேன் அந்த இடத்துல. ஸோ சைவம் என்றால் என்ன அப்படின்றத ஒரு சின்ன ஒரு முன்னுரை மாதிரி பார்த்தோம். இப்போ ஸோ சைவத்தினுடைய பிரிவுகள் இந்த இடத்துல நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது சரியை, கிரியை, யோகம், ஞானம். ஏன்னா இந்த 4 மார்க்கத்தில் தான் முக்கியமாக எல்லாருமே நம்ம கடைபிடிச்சிக்கிட்டு போகிறோம் இந்த இடத்துல. 4 இல்லை என்றால் வேறு எதை கடைபிடிப்பது இந்த இடத்துல. எதை கடைபிடித்தாலும் அது இந்த 4க்குள் அடங்கிவிடும். ஸோ வயதானவர்களுக்கு இதில் செய்ய வேண்டும் என்றால் உடல் ஒத்துழைப்பதில்லை, மனம் ஒத்துழைப்பதில்லை, எதுவுமே செய்கிறது இல்லையே, நாங்கள் என்ன செய்கிறது? ஏன்னா அவர்கள் இந்த இடத்துல தொழிலெல்லாம் செஞ்சு முடித்து இல்லையா அமைதியாக அமர்ந்து விட்டார்கள். அவர்கள் இனிமேட்டு சம்பாதிக்க வேண்டும் என்று அவசியம் ஒன்றுமில்லை, குடும்பத்திற்காக ஓட வேண்டும் என்ற எந்த அவசியம் இல்லை. அமைதியாக வீட்டில் உட்காந்து இவ்வளோ வருஷம் வேலை செய்ததற்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அப்படி சொல்லிக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய இயலும் அப்படின்னு கேள்வி கேட்டால், இந்த நேரத்தில் தான் அதிகமாகவே செய்ய இயலும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நார்மலாக நீங்கள் இதுக்கு முன்னாடி ஓடின காலத்தை விட அந்த வயதானவர்களுக்கு தான் வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கின்றது என்பது என்னுடைய கருத்து இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா இதற்கு சான்று சேக்கிலாருடைய புராணத்திலேருந்து நம்ம ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கலாம். சேக்கிலார் எல்லாருக்குமே தெரியும், பெரிய புராணம் நூலை இயற்றினவர் இந்த இடத்துல. அவருடைய காலம் 1200 300 அந்த காலகட்டத்திற்குள் சொல்லப்படுகின்றது. அவர் அவருடைய இயற்பெயர் அருண்மொழித்தேவர் அப்படின்னு ஒரு பேர் சொல்லப்படுது. இன்னும் சில பேர்கள்லாம் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இதான் அவருடைய இயற்பெயராக இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு பேர் சேக்கிலார் அப்படின்ட்டு பின்னாடி வந்துச்சு. அவர் யார் அப்படின்னா ஒரு சின்ன எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிற அவருடைய வரலாறு, இருந்தாலும் ஒரு 2 லைனில் சுருக்கமாக முடிச்சிடுற ஒரு 2 நிமிஷத்தில். அவர் ஒரு மந்திரி சபையில் தான் இருக்கார், மந்திரியாக இருக்கார். ஒரு நாட்டினுடைய அரசர், அவருக்கு கீழே ஒரு முதன்மை பிரதான மந்திரியாக இருக்கார் அவர் இந்த இடத்துல. ஸோ நாட்டினுடைய அரசருக்கு வேறு சில நூல்களெல்லாம் படிக்கிறார். அதாவது இச்சை சம்பந்தமாக இருக்கக்கூடிய வேறு சில நூல்கள் இதெல்லாம் படிக்கிறார். சீவக சிந்தாமணி என்று ஒரு நூல் இருக்குது, அந்த நூலை படிக்கிறார். இப்போ இந்த நூலை படிக்கும் பொழுது மந்திரி போய் சொல்கிறார், நீங்கள் இந்த நூலை நீங்கள் படிக்கிறீங்கன்னு தெரிஞ்சு மக்கள் எல்லாம் இந்த நூலை படிக்கிறாங்க, மக்கள் ஒழுக்கம் தவறி போகிறாங்க, ஆகவே நீங்கள் நல்ல நூல்களை படியுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் அரசருக்கு சொல்லும்போது அரசர் கேட்டுக்கிறார். சரிப்பா, அந்த நூலை நீயே எழுது, ஏன்னா அந்த நூல் இப்போ இல்லை, நீயே எழுது, நான் அதை படிக்கிறேன் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. இப்போது ஏற்கனவே பிரதம மந்திரியாக இருக்கார். இப்போ உதாரணத்துக்கு நாம் இருக்கோம்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட அரசர் வேலை கொடுத்தாருனா, இப்போ பிரதமராக இருக்கிற பட்சத்தில் நமக்கே ஏகப்பட்ட சலுகைகள் இருக்கும். ஒரு பிரதம மந்திரியாக இருக்கின்ற ஒருத்தருக்கு ஒரு நாட்டில் ஏகப்பட்ட சலுகைகள் இருக்கும் இல்லையா? இப்போ இன்றைக்கி எடுத்துக்கிட்டோன்னா காரு, ஃபோனு, அவருக்கு 2 செக்ரட்டரி, ஏகப்பட்ட வசதிகள் கொடுக்குறாங்க. அதுபோல் அன்றைக்கி அவருக்கும் கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல எல்லா வசதிகளுமே கொடுத்துருப்பாங்க. இப்போ அவர்கிட்ட அரசர் வேறு ஒரு வேலையை கொடுக்குறாரு. அப்போ என்ன வழக்கமாக நாம இருந்தால் என்ன செய்வோம்? ஓகே, எனக்கு இந்த நூலை எழுதுகிற வரைக்கும் என்னை நீங்கள் வேறு எந்த வேலையும் சொல்லக்கூடாது, எனக்கு மேலும் சில சலுகைகள் வசதிகளை செய்து கொடுங்கள், இப்படி தான் நம்ம கேட்போம். ஆனால் சேக்கிலார் என்ன கேட்குறாரு, முதல்ல எனக்கு நீங்கள் இந்த நூலை எழுதணும்னா எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணுங்கிறாரு. என்ன செய்யணும்? என்னைய முதல்ல பிரதம மந்திரி வேலையிலேருந்து தூக்கிடுங்கன்றார் அவர். ஏன்? அந்த வேலை இதற்கு தடையாக இருக்கும். எதுக்கு? அந்த நூலை எழுதுவதற்கு தடையாக இருக்கும். ஏன்னா சும்மா இருக்கணும், அப்போ தான் நூல் எழுத முடியும். அதனால் என்ன பண்ணுறாரு அவர், எனக்கு வேலை வேணான்னு முதல்ல சொல்லிடுறாரு. நேரத்தில் அரசனும் சம்மதிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் சிதம்பரத்தில் உட்காந்து இந்த இடத்துல சும்மா தான் உட்காந்துருக்காரு. இந்த இடத்துல வேற ஒரு வேலையும் செய்யலை, சும்மா உட்காந்து இறைவனை சிந்திச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ தான் இறைவனால் அதுக்கு என்ன பண்ணுறாரு, அவருக்கு வார்த்தை உலகலாம் என்று எடுத்து கொடுக்குறாரு. அதை வச்சு மொத்த நூலும் எழுதினார். ஸோ நிறையா வரலாறு தெரியும் எல்லாருக்குமே. இப்போ நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அந்த ஒரே ஒரு வார்த்தை, எந்த வேலையும் செய்யாமல் அமைதியாக அமர்ந்திருந்தார். இதை வயதானவர்களால் மட்டுமே தான் செய்ய இயலுமே தவிர்த்து வேறு யாராலும் செய்ய இயலாது. ஒரு 55, 58, 60 வயது வரைக்கும் இன்றைக்கி எல்லாரும் வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று, குழந்தை பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு வேலைக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க. சம்பாதிக்கிறதுக்கு ஏதோ ஒரு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவருடைய குடும்ப சூழ்நிலை பொறுத்தும் 60க்கு மேலும் சிலர் வேலைக்கு செல்பவர்களும் இருக்கிறார்கள். 60 வயசுலேயே இதுக்கு மேலே நம்ம போதும், ரிட்டையர் ஆகிட்டேன், எனக்கு பென்ஷன் வருது, இல்லை வருமானம் வெட்டிக்கு வருது, இல்லை வாடகை வருது, நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படுபவர்களும் அங்கு இருக்கிறார்கள். இப்போ இவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது?
சேக்கிலார் அமைதியாக கம்முன்னு உட்கார்ந்தார் இல்லையா? என்ன பண்ணார்? ஆனால் சும்மா தான் உட்கார்ந்தாரு. ஆனால் சிதம்பரம் இறைவனை நடராஜரை நினச்சிக்கிட்டே இருந்தார். புக்கு கேட்டார் எழுதணும்னு சொல்லி. நான் எழுதணும், எனக்கு எடுத்து கொடு அப்படின்னு கேட்குறாரு. இறைவன் கொடுத்துட்டார் எல்லாத்தையுமே இந்த இடத்துல. அதன் வழியாக தான் நமக்கு பெரிய புராணம் எல்லாமே கிடைச்சிது இந்த இடத்துல. இப்போ அந்த சும்மா உட்கார்றதுக்கும் இறைவனை நினைப்பதற்கும் யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது? வயதானவர்களுக்கு தான் இருக்கிறது. நினைப்பதற்கு என்ன பிரச்சனை இந்த இடத்துல? உடல் இந்த இடத்துல செயலிழந்துட்டு போச்சுன்னே வச்சுக்குவோம். 2 பக்கமும் இந்த பக்கவாதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒருவர் இயலாமைக்கு போயிட்டாருன்னே வச்சுக்குவோம் இல்லையா? அந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவருடைய எண்ணத்திற்கு தடை இல்லையே இந்த இடத்துல. அவர் அமைதியாக அமர்ந்து கொண்டு இறைவனை சிந்தித்து கொண்டே இருக்கலாமே. அந்த சிந்தித்தலும் இங்கு சைவத்தை கடைபிடிக்கின்ற ஒரு முறைதான் இந்த இடத்தில். ஸோ சேக்கிலாரை நம்ம உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மால் சைவத்தை நம்மால் கடைபிடிக்க முடியும் என்று இந்த வயதானவர்கள் சிந்திக்க வேண்டாம். நான் அதுக்காக சொல்ல வரேன். நம்மளால் முடியாது என்ற சிந்தனை இருக்கு இல்லையா? அந்த சிந்தனை இருக்கின்றவர்கள் முதல்ல சேக்கிலாரை நினச்சிக்கிட்டாங்கன்னா போதும். இந்த இடத்துல அமைதியாக உட்காந்து ஒருத்தர் பெரிய புராணம் எழுதிட்டாரு, அவரு வேலை செஞ்சார், அது வேற. இறைவன் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் உட்காந்து எழுதினாரு, அதை கொண்டு போய் சபையில் கொண்டு போய் வச்சு அதுக்கு விளக்கம் சொன்னார், அதெல்லாம் வேறு. அதற்கு உடல் உழைப்பெல்லாம் செலவு செய்தார். ஆனால் ஆரம்ப நிலை என்ன? அமைதியாக இருக்கும்போது இறைவனே அவருக்கு எல்லா விஷயமும் சொல்லி கொடுத்தாரு. அந்த மாதிரி நம்மும் இந்த வயசானவங்களும் இந்த இடத்துல உட்காரும்போது இறைவன் ஏதேனும் ஒன்றை நிச்சயமாக சொல்லித்தானே கொடுப்பார். யார் எதை கேட்கிறார்களோ அதை சொல்லிக் கொடுப்பார். ஏதேனும் ஒன்றை சொல்லிக் கொடுப்பார் என்றால் தேவையில்லாதது வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டார். இந்த இடத்துல சேக்கிலார் எதை கேட்டாரோ அதை சேக்கிலாருக்கு சொல்லிக் கொடுத்தார். இங்கே வயதானவர்கள் யார் எதை கேட்கிறார்களோ அதை சொல்லிக் கொடுப்பார். இறைவா என்ன கேட்க போகிறாங்க வயதானவர்கள்? அதிகபட்சம் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோன்னு கேட்க போகிறாங்க அதிகபட்சம். இல்லை எனக்கு வீடு பேர் கொடு, முக்தியை கொடு, இதுதான் கேட்க போகிறாங்க இந்த இடத்துல. மேற்கொண்டு எனக்கு பந்தம் பாசத்தினால நிறைய விஷயம் சொன்னாங்கன்னா அதெல்லாம் இந்த இடத்துல ஒன்றும் நடக்காது. அதெல்லாம் வினை பயன் இந்த இடத்துல. அதை வச்சு நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். சரியை கிரியை யோகம் ஞானத்தில் கொஞ்சம் அதை வச்சு பார்க்கலாம். ரொம்ப இல்லை, கொஞ்சம் தான் பார்க்கலாம். இப்போ முதல்ல சரியை. ஸோ வயதானவர்களுக்கு இருக்கக்கூடிய சரியை என்பது சாதாரணமாக சரியை என்றால் என்ன அப்படின்னா, சரியை என்பதற்கு பெயர் காரணமே ஒழுங்கான வழி. இதுதான் பொருள் இந்த இடத்துல. ஒழுங்கான வழி சரியை என்றாலே. சரி எய் ஒழுங்கான நெறி, நேரான வழி. ஒழுக்கம் என்றால் என்ன? எதையெல்லாம் சரியாக செய்யப்படுகின்றதோ அதான் ஒழுக்கம் இந்த இடத்துல. எதெல்லாம் யாருக்கும் தீங்கில்லாமல் செய்யப்படுகின்றதோ அதையெல்லாம் இங்கு ஒழுக்கம்தான். எதெல்லாம் இறைவன் நோக்கிய பயணத்திற்கு உதவியாக இருக்கின்றதோ அதெல்லாம் இங்கு ஒழுக்கம்தான். ஸோ இப்போ இந்த ஒழுக்கம் வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பாதி பேருக்கு இன்றைக்கி ஒழுக்கமே இல்லையே இன்றைக்கி. அப்போ அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க? சரியில சில சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. என்ன? இறைவன் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றனோ, சரின்னு சொல்லப்பட்டது பெருசல்ல, பக்தி மார்க்கம் தான் இந்த இடத்துல. பக்தி செலுத்துதல் தான். எங்கெல்லாம் இறைவன் இருக்கின்றான் என்று தேடி தேடி போய் பார்த்து அவரை வணங்குதல், சமர்ப்பித்தல், சரணடைதல், இப்படி நிறைய இருக்குது இந்த இடத்துல. இதெல்லாம் சரியை தான். நம்ம சரியைன்னு தலைப்பே தனியாக இருக்குது. 5வது தந்திரத்தில் நிறையா படிக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் சேர்த்து ஒரே லைனில் பார்க்கணும்னா சமர்ப்பித்தல் இந்த இடத்துல, சரணடைதல் இந்த இடத்துல, இறைவனை தேடி தேடி சென்று வணங்குதல் இந்த இடத்துல. இப்போ வயசானவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மகாபாரதத்தில் ஒரு சின்ன கதை ஒன்று வரும். அர்ஜுனனை வந்து கைலாசத்துக்கு கிருஷ்ண பரமாத்மா கூப்பிட்டு போகிறார். இந்த இடத்துல கைலாசத்துக்கு கூப்பிட்டு போகிறார். கைலாசத்துக்குள்ளேருந்து கூடையாக பூ வருதான் இந்த இடத்துல. நிறைய கூடையாக பூ வருதான். ஏன் இவர் கைலாசத்துக்கு அர்ஜுனனை கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னு பார்த்தா, அர்ஜுனனுக்கு சின்ன கர்வம் ஒன்று மனசுக்குள்ளே இருக்குமா. என்ன கர்வம் இருக்கான்? நான் தான் இந்த இறைவனுக்கு அதிகமான பூஜைகள் செய்கின்றேன், வேறு யாரும் எம்மை போல் பூஜைகள் செய்வதில்லை அப்படின்ற அவருக்குள்ள ஒரு கர்வம் ஒன்று அர்ஜுனனுக்கு இருக்குமா. இப்போ அந்த கர்வத்தை போக்குவதற்காக தான் கைலாசம் கூப்பிட்டு போகிறாரு இந்த இடத்துல. கைலாசம் கூப்பிட்டு போகும்போது கைலாசத்துக்கு வந்து அப்படி கூடையாக பூக்கள் போய்கொண்டே இருக்கான் இந்த இடத்துல. அது வாட்டுக்கு சரசாரியாக கிலோமீட்டர் கணக்காக தேவகணங்கள் நடந்து வெளில கொண்டு போயிட்டே இருக்காங்களாம் பூக்கள் எல்லாத்தையுமே. அர்ஜுனனுக்கு பார்த்தவொடனே அப்போ தான் அவனுக்கு சிந்தனை தோணுதான், நம்மளாம் என்ன கொஞ்சோண்டு தான் கூடையாக பூ போடுறோம், இவ்வளோ கூட போய் யாரோ கொண்டு போய் பூஜை போடுறாங்களே, யாராக இருக்கும் இந்த இடத்துல? அப்போ நம்மையோட யாரோ ஒரு பக்திமான் இருக்கார் போல. ஸோ நம்ம கர்வத்தை அடக்கிறதுக்கு தான் இந்த இடத்துல கிருஷ்ணர் வந்து நம்மளை இங்கே கூப்பிட்டு வந்திருக்காருன்றது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அவனுடைய கர்வமும் போயிடுச்சு. இப்போ அடுத்த கேள்வி கேட்குறான் கிருஷ்ண பரமாத்மாட்ட, நீ தான் என்னை கூப்பிட்டு வந்திருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, என் கர்வத்தை போக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் யார் அந்த பக்திமான்னு நான் தெரிஞ்சிக்க விரும்புகிறேன், அவரை போய் வணங்கணும்னு நினைக்கிறேன், யார் அவர் எனக்கு காமி அப்படின்னு கேட்குறாரு. காமிக்கும்போது கிருஷ்ணர் சொல்கிறாரு, அதோ பார் அப்படிங்கிறாரு. அங்கே பார்த்தா பீமன் தான் நிற்கிறான். பீமன் சாப்பிட்றத தவிர்த்து வேறு எந்த வேலையும் செய்கிறது இல்லை. சரியா
தூங்கிக்கிட்டு இருப்பான், இல்லை சாப்பிட்டுட்டு இருப்பான் அந்த இடத்துல அதிகபட்சம். அவன் ஒரு நாளும் பூஜை செஞ்சு பார்த்ததே இல்லை. அப்புறம் எப்படி பீமன் தான் இந்த உலக பூஜைகள் செய்தான், என்னை விட சிறந்த பக்திமானாக இருக்கின்றான் என்று அர்ஜுனனுக்கு ஒரே ஆச்சரியம். அதை திருப்பி கிருஷ்ணகிட்டே கேள்வி கேட்கிறார். கிருஷ்ணர் பதில் சொல்றாரு, பீமன் என்ன பண்ணுவானா, அரண்மனையை விட்டு வெளில வந்து நடந்து போவானாம். போகும் பொழுது ஒரு ஆறு குளம் ஏதோ ஒன்று கண்ணில் பட்டு விட்டால் உடனே என்ன பண்ணுவானா, மனசுக்குள்ள ஒரு சின்ன சிந்தனை, இந்த ஆற்றில் இருக்கக்கூடிய நீர் அனைத்தும் கையில சிவபெருமானுக்கு அபிஷேகமாகட்டும் அப்படின்னு நினச்சிக்குவானாம். ஒரு போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பூத்தோட்டத்தை பார்த்துட்டோன்னா அங்கே பூக்கள் நிறையா இருக்கும் இல்லையா, இந்த பூக்கள் அனைத்தும் சிவபெருமானுக்கு அபிஷேகமாகட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பானா. வாசனையாக ஏதோ ஒன்று அந்த இடத்துல நுகர்தல், இந்த புலன்களியாக நுகர்தல் வந்துச்சுன்னா இந்த வாசனையை பார்த்தவொடனே இந்த வாசனைகள் அனைத்தும் சிவபெருமானுக்கு சமர்ப்பணமாகட்டும், வேற ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல, அவ்வளோதான். ஸோ ஒரு இறைவனுக்கு நம்ம என்னென்னலாம் பூஜைகள் என்று இங்கே செய்கிறோமோ, தண்ணீர் விடுதல், பூ போடுதல், இது எல்லாத்தையுமே மானசீகமாக செஞ்சுட்டு போயிட்டே ஒரு செகண்ட் தான் இந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி உட்காந்துக்கிட்டு நான் இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு மானசீக பூஜைகள் கூட பண்ணலை. சின்ன சிந்தனை, இதெல்லாம் இறைவனுக்கு போகட்டும், சமர்ப்பிக்கப்படும், அவ்வளோதான் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். அந்த ஒரு சிந்தனை யாருக்கு இருக்கின்றதோ அவன் சிறந்த பக்திமான், கிருஷ்ணன் சொல்றாரு இந்த இடத்துல. அப்போ இங்க வயதானவர்களால் இதை எளிமையான முறையாக செய்ய இயலுமே. இந்த இடத்துல பக்தி மார்க்கத்துல ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாமே. வீட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க, அதிகபட்சம் இன்னைக்கு வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால டிவி நிச்சயமா எல்லார் வீட்லையும் இருக்கும். டிவி பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஒரு சினிமாவோ ஏதோ ஒரு விளம்பரமோ வருது, ஒரு பெரிய ஆறோ நதியோ ஏதோ ஒன்று காண்பிக்கப்படுது. பார்த்தோன்னே இவ்வளோ பெரிய நதின்னு இருக்கே, உடனே யோசனை, இறைவா இந்த தண்ணியெல்லாம் உனக்கு சமர்ப்பிக்கப்படட்டும். சிந்தனையில் என்ன இருக்கு, பூக்கள் நிறையா பார்க்குறோம் இந்த இடத்துல, பார்க்கின்ற பூக்கெல்லாம் இறைவா உனக்கு சமர்ப்பிக்கிட்டோம், அவ்வளோதான். நம்ம இதுக்காக கோயில் கோயிலாக தேடி போய் இறைவன் அங்கே இருக்காரா இங்கே இருக்காரா தேடி தேடி போய் பார்க்கணும் வேண்டும் என்ற அவசியம் இருக்கின்றதா? இல்லை. ஸோ வயதானவர்களுக்கு மிக எளிமையான முறை நம்முடைய புராண கதைகளே நெறியாக சொல்லி கொடுக்கின்றது. ஸோ சரியே என்கின்ற முறையிலும் இவர்கள் இந்த இடத்தில் இந்த பூஜைகளை செய்யலாம். அடுத்து கிரியைகள். கிரியை என்று சொல்லப்படுகின்றது எது அப்படின்னா, நமக்கு தெரியும், இந்த உருவச்சிலைகளில் வச்சு பூஜை பண்ணுறது, மந்திரங்கள் சொல்கிறது, ஜபம் செய்வது, யாகம் செய்வது, சக்கர வழிபாடுகள் வைத்து செய்தல், இதெல்லாம் கிரியை முறைகளில் வரும். வயதானவர்களுக்கு நிச்சயமாக இதெல்லாம் ரொம்ப கடினம் தான். இந்த இடத்துல கிரியை முறைகள், யாகம் செய்கிறதும் அவங்களால உட்காந்து பண்ண முடியாது, மந்திரம் சொல்கிறது இதுவும் சாத்தியம் இல்லை, ஜபம் பண்ணுறது இதெல்லாம் எதுவுமே சாத்தியம் அல்ல அவர்களுக்கு. அப்போ என்ன செய்யலாம் இந்த இடத்துல அவர்கள் அப்படின்னா, கிரியை என்ற வார்த்தையே ஒரு செயலை குறிக்கும் இந்த இடத்துல இல்லையா. கிரியை என்றாலே ஒரு செயலை குறிக்கும். இப்போ நம்மளுடைய சுண்டு விரல் இருக்கு இல்லையா, இந்த விரல் அசைந்தால் கூட அது ஒரு செயல் தான். எப்படி ஒவ்வொரு செயல்களிலும் நம்ம உருவச்சிலை வைத்து வழிபட்டாலும் சரி, மந்திரங்கள் சொல்லி வழிபட்டாலும் சரி, ஒரு அசைவுகளின் மூலமாகத்தான் அங்கு இறைவனை அங்கு பூஜித்து கொண்டிருக்கின்றோம். அப்போ அசைவுகளின் வழியாக இருக்கக்கூடிய எந்த செயலுமே இங்கு கிரியா பூஜைகள் தான். இங்கு அசைவு என்று சொல்லப்படுவது நான் எதை குறிக்குதுன்னா, இப்போ இந்த சுண்ட விரல் அசைது அப்படின்னா இதற்கு கீழே ஒரு ஆற்றல் இருக்க வேண்டும். இந்த விரல் அசைதுன்னா ஒரு ஆற்றல் இருக்கணும்ல. இந்த ஆற்றல் இல்லாதவர்களுக்கு தான் இந்த இடத்துல விரல் அசையாது. பல பேருக்கு பாருங்க, கை இருக்கும் ஆனால் கை வேலை செய்யாது. பல பேருக்கு கால் இருக்கும், வேலை செய்யாது. உதாரணத்துக்கு பக்கவாதம் தான். முன்னாடி நான் சொல்கிறேன் இல்லையா, கை கால் நல்லா தான் இருக்கும், ஆரோக்கியமாக தான் இருந்திருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் உடல் இயலாமல் போயிருக்கும், டாக்டர் பக்கவாதம் சொல்லுவார், கை கால் செயல் இல்லாமல் போச்சு. கை கால் இருக்குது, ஏன் அது செயல் இல்லாமல் போச்சு அப்படின்னா, அவர்களுக்கு அந்த இடத்தில் ஆற்றல் இல்லாதபடியால் அவர்கள் அந்த பொருள் செயல்பட முடியவில்லை இந்த இடத்தில். அப்போ வயதானவர்கள் என்ன செய்யலாம் இந்த இடத்துல? அவங்க உட்கார்ந்துட்டு தான் இருக்காங்க, கண்ணை சிமிட்டுறாங்க, கண்ணு பார்க்குறாங்க, கையை அசைக்கிறாங்க, காலை அசைக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு அசைவுகளின் பின்னாலும் ஏதோ ஒரு ஆற்றல் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது. இப்போ பக்கவாதமே செயல்படாமல் இருப்பவர்கள் கூட பார்த்தோம்னா சில வார்த்தைகள் பேசுவார்கள், எதையோ ஒன்றை பார்ப்பார்கள். எனக்கு பசிக்குது, தண்ணி கொண்டாப்பான்னு கேட்பாங்க, சாப்பாடு கொடு பசிக்குதுன்னுவாங்க. ஸோ ஊட்டி விட்டா நல்லா மென்று சாப்பிட்றாங்கல்ல. அப்போ ஏதோ ஒரு அசைவு அவர்களுடைய உடல்நிலையில் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அப்போ அவங்க என்ன சிந்திக்கணும், இந்த ஆற்றல், இந்த அசைவு என்று சொல்லக்கூடிய ஆற்றல் அவர்களுடைய உடம்புல இருக்கு இல்லையா, அந்த ஆற்றல் இறை சக்தி என்பதை முதலில் அவர்கள் சிந்தித்து பாவனை செய்ய வேண்டும். நான் சொல்றது முற்றிலும் நோயாளியாக இருப்பவர்களுக்கு நான் சொல்றேன். சாதாரணமாக ஆரோக்கியமாக ஒரு 70 வயது 80 வயது ஆரோக்கியமாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவர்கள் வேலையை அவர்களே செய்பவர்களுக்கு இன்னும் நல்ல சிறப்பு தான் இல்லையா. நடந்து போகிறாங்களா, ஒரு ரூமில் காலையில் எந்திரிக்கிறாங்களா, எந்திரிச்சோடனே பல் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வராங்களா, ஆஹா இந்த உடம்பு
இவ்வளோ ஆற்றலோடு போய் காலை கடன்களை எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காந்துருக்கு. அப்போ அந்த உடம்புல இவ்வளோ ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றல் யார்? இறை ஆற்றல், இறை சக்தி. ஸோ அப்போ அந்த உடம்புக்குள்ளே இறை ஆற்றலை இருப்பதாக பாவனை செய்தல். இந்த இடத்துல சாப்பிட்றாங்க, தண்ணி குடிக்கிறாங்க, இந்த இடத்துல காலையிலேருந்து நைட் வரைக்கும் ரூமுக்குள்ளே பக்கத்து ரூம் போவாங்க, இந்த ரூம் போவாங்க, பசங்கிட்ட பேசுவாங்க, பேர பசங்கிட்ட விளையாடுவாங்க. இப்போ உடம்புல எவ்வளோ ஆற்றல் இருக்குது இந்த இடத்துல. இந்த ஆற்றல்லாம் யார்? இறை சக்தி. இந்த சக்திகளை அவர்கள் இந்த உடம்புக்குள்ள இறை ஆற்றல் இருக்கு, இந்த எனக்குள்ள இருக்க இறை ஆற்றல் என் விரல் அசைக்குது, என் கையை அசைக்குது, என் கால் அசைச்சு என்னை நடக்க வைக்குது. இதுபோல் இருக்கக்கூடிய சிந்தனைகள் அவர்கள் செய்யக்கூடிய கிரியை என்னும் யோகம்தான். இதுவும் இந்த பாவனையும் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய இறை ஆற்றல் பாவனை இருக்கு இல்லையா, இந்த பாவனை ஒரு நாள் நிச்சயமாக அவர்களுக்குள் இருக்கக்கூடிய இறைத்தன்மையை வெளிக்கொண்டு வரும், அவர்களை முற்றுப்பெற்ற தன்மைக்கு கொண்டு போகும். ஸோ கிரியையில் யார் ஒருவர் முழுமை பெறுகின்றாரோ அங்கதான் அவருக்கு ஞானமே வருது. இந்த இடத்துல தானவே ஞானம் வந்துடுது. இறைவனை நான் உணர்கின்றேன், உணர ஆரம்பிச்சிட்டார் இல்லையா. ஸோ அதுவே அவர்களுக்கு வீடு பேரு தானே. ஸோ சரியையிலும் அவர்கள் செய்யலாம், கிரியையிலும் அவர்கள் இந்த இடத்தில் செய்யலாம். அடுத்து யோக மார்க்கம் மூன்றாவதாக சொல்லப்படுது. ஸோ யோகம் எனப்படுவது யாது அப்படின்னா திருமந்திரம் ரொம்ப அழகாக சொல்கிறது, 8 அங்கங்கள் அட்டாங்க யோகம் தான் யோகம். இந்த இடத்துல நீங்கள் எத்தனை விதமான யோக முறைகள் குறிப்பிட்டாலும் அனைத்தும் இங்கே அட்டாங்க யோகத்தில் அடங்கிவிடும். அட்டாங்க யோகம் என்னமோ 8 தான், ஆனால் அதனுடைய பிரிவுகள் என்று பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான பயிற்சி முறைகள் அங்கு இருக்கின்றது, செயல்முறைகள் ஆயிரக்கணக்கில் அங்கே இருக்கின்றது. ஆனால் எல்லாத்தையும் பார்த்தா மொத்தத்திலே 8 அங்க யோகம் தான் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நிறைய விஷயத்த கடைபிடிக்கணும், நியமோ பிராணாயமோ இல்லையா, ஆசனம் பிரத்யாகாரம் தாரணைன்னு அது வாட்டுக்கு நிறைய சமாதி நிலை தியானம் சமாதிக்கு நிறைய 8 யோக விதமான அங்கங்கள் சொல்லப்படுது இந்த யோகத்தில். ஆனால் இதற்கு உடல் உறுதி வேண்டும், உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஆனால் வயதானவர்களுக்கு அது இயலாது. ஆகவே யோக மார்க்கம் செய்ய இயலாது என்று சொல்லப்படுகின்ற வயதானவர்களுக்கு ஒரு முறை இருக்கு. என்ன முறை அப்படின்னு பார்த்தோம்னா, யோகம் இதெல்லாம் செய்கிறாங்கல்ல, நம்ம இப்போ யோகம்லாம் என்னென்ன இத்தனை அட்டாங்க யோகம் இதெல்லாம் செய்கிறாங்கல்ல, அதோடைய எல்லை என்று இந்த இடத்துல அமைதி தான். இந்த இடத்துல இவ்வளோ அட்டாங்க யோகத்தை யார் ஒருவர் கடைபிடிக்கின்றாரோ அதோடைய எல்லையில் எதுக்கு இதெல்லாம் கடைபிடிக்க சொல்கிறாங்க? மனம் அமைதியடைய வேண்டும் அப்படின்றக்காக தான் கடைபிடிக்க சொல்கிறாங்க. யார் ஒருத்தரெல்லாம் யோகத்தில் இருக்க சொல்லி கொடுக்கின்ற முறைகளை கடைபிடித்து கொண்டே அதனுடைய எல்லையில் போய் பார்க்குறாங்களோ அவருடைய மனம் அமைதி அடையும், அமைதி நிலையில் இறைவனை காணலாம். அப்போ யோகம் செஞ்சதுனால இறைவனை பார்த்துட்டாங்க. இப்போது வயதானவர்கள் எதுவும் செய்ய முடியலையே, அப்போ அவர்கள் என்ன செய்யலாம்? இந்த இடத்துல யோகத்தின் எல்லையில் இருக்கக்கூடிய அந்த அமைதியை இவர்கள் அமைதியாக இருந்தே அந்த அமைதியை காணுவதற்காக ஒரு வாய்ப்பு. என்ன பண்ணலாம்? டெய்லி அமைதியாக உட்கார்றது, வேறு ஒன்றுமே கிடையாது. என்ன அமைதியாக உட்கார்றது அப்படின்னா, டெய்லி ஒரு குறைந்தபட்சம் 1 மணி நேரம், காலையில் 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம். ஆனால் எனக்கு தெரிந்து 8 மணி நேரம் கூட ஒருத்தரால் தொடர்ந்து இந்த சாதக முறையை செய்ய முடியும் வயதானவர்களுக்கு. ஏன்னா அவ்வளோ வாய்ப்பு அவங்களுக்கு தான் இருக்குது, வேற யாருக்குமே கிடையாது. இந்த இடத்துல என்ன வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே நம்ம திருமந்திர வகுப்பில் ஏதோ ஒரு பாடலுக்கு இதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். பாடலே இந்த பயிற்சி முறை ஏதோ சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஒரு சோஃபா ஒன்று பார்த்துக்குங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளான முறையில் உட்காந்துக்கோங்க. புக்கு படிக்கக்கூடாது, ஃபோன் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, ரேடியோ கேட்கக்கூடாது. வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லிடணும், என்னை ஒரு 2 மணி நேரம் என்கிட்ட வந்து பேசாதீங்க, எனக்கு தேவையானது சாப்பாடு தண்ணி எதனா ஒன்று கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா என் டேபிளில் வந்து வச்சுட்டு போய்கிட்டே இருங்க, என்னை யார்த்தையும் எது பேசாதீங்க அப்படின்ற ஒரு பயிற்சி, ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டா வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஏதோ செய்கிறாரு போல் வயசானவர், தொந்தரவு, அவர் வாட்டுக்கு அமைதியாக இருக்கார், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த இடத்துல. ஸோ இந்த போல் அமர்வது என்பது மிகவும் கடினமான முறை, சாதாரண இளமையாக இருப்பவர்களுக்கே சரி இந்த இடத்துல. ஆனால் வயதானவர்களுக்கு ரொம்ப, ஏன்னா வேலை எதுவுமே கிடையாது இல்லை இந்த இடத்துல, ஏற்கனவே உடல் இந்த இடத்துல ஒத்துழைக்க மறுக்குது, சும்மா உட்காந்துட்டு இருக்குதான்னு சொல்லுது. ஆனால் என்ன, உட்காந்துட்டு இருக்கும்போது பேப்பர் படிச்சுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு யாராவது பேச வருவாங்களான்னு பார்த்துட்டு ஃபோனில் யாராவது பேசிட்டு இப்படி தான் காலம் கழியுது. ஆனால் இதை பயனுள்ளதாக எடுத்துக்கொள்வதற்கு கம்முன்னு உட்காந்துக்கணும். இப்போ நான் ஒரு ஷேரில் உட்காந்துருக்கோம் இல்லையா, இது மாதிரி கம்ஃபர்டபுளாக பார்த்து ஒரு இடத்துல உட்காந்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பயிற்சி முறையாக தான் இது சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அங்கேயும் இங்கேயும் அசையாமல் அமைதியாக இருக்கிறது கற்றுக்கணும். இந்த இடத்துல உடம்பு அசையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதுக்குன்னு எனக்கு அசையக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நான் சில மாதிரி இருக்கேன்னு அப்படியே அசையாமல் இருந்து கை கால் மறுத்து போச்சுன்னா அது ஒரு பிரச்சனை.
அதில் உடலுடைய வாகுக்கு ஏற்றார் போல நீங்கள் சிறிது அசைந்து கொள்ளலாம், அது வேறு. ஏன் அசையாமல் உட்காரணும் அப்படின்னா, மனம் அசைய அசைய உடம்பும் அசையும். இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பொதுவான விதி இல்லையா? அப்போ உடம்பு அசையாம வச்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய நேராக பின்னாடி நிற்பது மனம், அதுவும் இங்கு அசையாது. இப்போ என் கையில் ஒரு கயருடைய முனை இருக்கு, ஆப்போசிட்ல ஒருத்தருடைய கயருடைய முனை இருக்கு. நான் என்னுடைய கையில் இருக்க கயிறை ஆட்டிக்கிட்டே இருந்தேன்னா அவர் கையில் இருக்க கயிறும் அதோடைய இன்னொரு முனையும் ஆடும். அந்த கயிறு ஆடும்போது அவருடைய கையும் சேர்ந்து தான் ஆடும். சரிதானே இந்த இடத்துல? அப்போ மனம் அசைந்து கொண்டே இருக்கும்போது உடம்பு தானா அசையத்தான் செய்யும் இந்த இடத்துல. இப்போ நம்ம என்ன பண்றோம் இந்த இடத்துல, அதுக்கு நேருக்கு மாறான பயிற்சி முறையா உடம்பு அசையாம வச்சுக்கிறோம். இது ஒரு பயிற்சி முறையா? இது எளிமையா எல்லாருக்கும் இயன்றது தானே இந்த இடத்துல. அது அவர்கள் பயிற்சி முறையில் ஆரம்பத்தில் ஒரு 1/2 மணி நேரம் செய்யலாம், அப்புறம் 1 மணி நேரம் செய்யலாம், 2 மணி நேரம் செய்யலாம். ரொம்ப எளிமை இது இந்த வயதானவர்களுக்கு. சின்ன வயசுல இருக்கவங்களாம் முடியாது. 1/2 மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார சொன்னா டிவி பார்த்துட்டு 3 மணி நேரம் கூட உட்காருவாங்க. ஆனால் எந்த செயலும் செய்யாமல் ஒரு 10 நிமிஷம் உட்காராப்பன்னா உட்கார மாட்டாங்க, ஏஞ்சி போயிடுவாங்க இந்த இடத்துல. என்னால் முடியாதுப்பா அப்படின்ட்டுருவாங்க. ஸோ இப்போ இந்த பயிற்சி முறையே மணிக்கணக்காக அமரும் பொழுது அந்த பயிற்சி முறை என்ன பண்ணுது இந்த இடத்துல, அவர்களுக்கு அமைதியை உள்ளே கொடுக்கின்றது. ஏன்னா வெளியில் அமைதியாக இருக்காங்க, அப்போ உள்ளுக்குள்ளே சிறிது சிறிதாக மனம் அமைதி அடையும். ஆரம்பத்தில் தேவையில்லாத சிந்தனைகள் தான் போகும். இப்படி தியானம் பண்ண உட்காரும்போது மனம் கண்டமானிக்கு அலையுதோ அது போலவே இந்த இடத்துல மனமும் அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். சிறுவயது நினைவுகள், தேவையில்லாத சிந்தனைகள், இது போலெல்லாம் வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனாலும் தொடர்ந்து அமைதியாக அமரும் பொழுது ஒரு 3 மாதம் முதல் 6 மாதம் வரை தொடர்ந்து, சும்மா 1 நாள் 2 நாளில் வந்துடுறது, அதையும் சொல்லிடுறேன். 3 மாதம் முதல் 6 மாதம் வரை இந்த பயிற்சியை அவர்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உறுதியாக அவர்களது மனம் அமைதியடையும். அமைதியடையும் பட்சத்தில் அது ஆரம்ப நிலை. தொடர்ந்து தங்களுடைய ஆயுள் காலத்தில் அதை செய்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த அமைதியின் எல்லைக்கு அவர்கள் செல்லும் பட்சத்தில் நிச்சயமாக அங்கு அவர்கள் இறைவனை காணலாம். இது ரொம்ப முக்கியமானது இந்த இடத்துல. ஸோ இது 3ஆவதாக நம்ம சொல்லப்படுகின்ற யோகம். அடுத்ததுதான் ஞானம் இந்த இடத்துல 4ஆவதாக சொல்லப்படுகின்ற வழிமுறை. ஸோ திருமந்திரத்திலே ஒரு பாடல்ல என்ன சொல்லப்படுது, ஞானத்தை விட மேலானதாக அறியப்படுகின்ற நெறிமுறைகள் எந்த நாட்டிலும் இல்லை அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல அவரே திருமந்திரத்தில் இருக்கு. இந்த இடத்துல அந்த பாடலை நேரடி விளக்கமாகவே கொடுத்துருக்காரு. ஞானம் என்ற தலைப்பு இருக்கு இந்த இடத்துல, 5ஆவது தந்திரத்தில் இருக்கு. இது சமயம் எதுவுமே இல்லைங்கிறாரு இந்த இடத்துல, மேலே ஒன்றுமே இல்லை, ஞானம் தான் இறுதி நிலை அப்படிங்கிற. ஞானம் என்பது தனியாக ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டால், நீங்கள் பக்தி வழியாக சென்றாலும் அது இறுதியில ஞானம் தான். கிரியை யோகம் எதன் வழியாக சென்றாலும் தெரியும், அதில் இறுதியில் இந்த இடத்துல ஞானத்தை அறிந்து கொள்ளலாம். பேரறிவு ஞானம் இந்த இடத்துல இறைவனை உணர்ந்து கொள்ளும் முறை இந்த இடத்துல. ஸோ அப்போ இந்த பேரறிவு ஞானம் என்று சொல்லப்படுகின்றது யாருக்கு கிடைக்கின்றதோ அவர்கள் எந்த பற்றுக்களும் இல்லாமல் இருப்பார்கள். என்னுடையது நான் என்ற அகங்காரம் இல்லாத உச்ச நிலையில் இருப்பார்கள். இதற்கு சான்று நம்ம இந்த உலகத்தில் பார்த்தா பல ஞானிகள், இதை இப்போ முன்னாடி படிச்சல நாயன்மார்கள், இவர்களுடைய வரலாறெல்லாம் படித்து பார்த்தா தெரியும். அவர்கள் எந்த இடத்துலையுமே நான் எனது என்று எந்த இடத்துலையுமே அவர்கள் இல்லை. அப்போ இந்த இடத்துல வயதானவர்கள் என்ன செய்யலாம் இந்த இடத்துல அப்படின்னா, நான் எனது என்ற வார்த்தை இயன்ற அளவுக்கு இல்லாமல் இருந்தாலே போதும். கொஞ்சம் கடினம்தான். ஏன்னா இன்றைக்கி இப்போ வயசானவங்ககிட்ட எல்லா குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை, நான் சொல்கிறத அடுத்த தலைமுறை கேட்க மாட்டேங்குது. என் பையன் கேட்க மாட்டேங்கிறான், என் பேரன் கேட்க மாட்டேங்கிறான், ஏன் சொல்கிறது யாரும் கேட்க மாட்டாங்கன்றது வயதானவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய குறையாகவே இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா என்கிட்ட ஒப்பீனியன் கேட்க மாட்டாங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க, அவங்களே முடிவு எடுத்துக்கிறாங்க இல்லையா. எனக்கு சரியான நேரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, சாப்பாடு கொடுக்கல, தண்ணி கொடுக்கல, நான் கூப்பிட்றேன், என்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இந்த இடத்துல இருக்கத்தான் செய்யும். யாராவது ஒருத்தருக்கு ஏதேனும் சிறு அளவாது அடுத்த தலைமுறை மீது குற்றம் சொல்லாதவர்கள் என்று இருப்பது கடினம் தான் இந்த இடத்துல. அங்கொன்றும் இங்கொன்றும் யாரோ ஒருத்தருக்கு வேணா இருக்கலாம் குற்றம் சொல்லாமல். பெற்றவங்களை தெய்வம் போல பார்த்து கொள்ளும் குழந்தைகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள், நான் மறுக்கவில்லை இந்த இடத்துல. ஆனால் அதிகபட்சம் இந்த குறைபாடுகள் தான் இருக்கக்கூடிய வீடுகள் தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஏன் இருக்குது அப்படின்னா, இங்கு பற்றுக்கள் அதிகமாக இருக்கின்றது. என்னுடைய குடும்பம், என்னுடைய மகன், நான் சொல்வதை கேட்டாதான் அவன் அடுத்த தலைமுறை. ஏன்னா பயம், பையன் எங்கேயும் போய் ஏமாந்துருவானோ வச்சிருவானோ என்ற ஒரு பற்று, பயம், இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால தான் இந்த எண்ணம் பெரியவங்களுக்கு. ஏன்னா இத்தனை வருஷம் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு வந்தப்பே திடீர்னு கேட்கலன்னும் போது அவங்களுக்கு ஒரு ஈகோ உள்ள கிராஷ் ஆகுது இந்த இடத்துல. அதான் பிரச்சனையாக வருது. அப்போ வயசானவங்க என்ன பண்ணலாம் இந்த இடத்துல, நான் எனது என்ற சிந்தனை வருதா என்று ஒவ்வொரு வார்த்தை பேசும் பொழுதும் கவனித்து பேச வேண்டும். கவனித்து சிந்தனையிலும் சரி,
இந்த இடத்துல பேச்சிலும் சரி, ஏன்னா செயல் தான் ரொம்ப குறைஞ்சி போச்சு இந்த இடத்துல வயதானவங்க கிட்ட. பேச்சு சிந்தனை மட்டும்தான் சிறு வயது போல இருந்து கொண்டே இருக்கின்றது இந்த இடத்துல. பேச்சு கூட கொஞ்சம் மெதுவாக மாறி இருக்கலாம் இந்த இடத்துல இல்லையா. ஆனால் மனதிற்கு அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும் இந்த இடத்துல. 10 வயசில் எப்படி ஓடிச்சோ அது போல தான் அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும் வயசானவங்களுக்கு இந்த இடத்துல. வேகமாக அது கூட போயிட்டே தான் இருக்கும். அதுவும் அந்த சிந்தனை வரும்போதும் சரி, சிந்தனைகளை கூட சரி, நான் இருக்கிறதா நம்மளுடைய சிந்தனையில், எனது இருக்கின்றதா. ஏன்னா இனிமேட்டு இந்த வயதான காலுக்கு பின் நான் எனதுன்னு சொல்லி அவர்கள் என்ன சாதிக்க போகுது என்ன, இது அவங்களே சிந்திக்கணும் இந்த இடத்துல இல்லையா. என் குடும்பம் என் வீடுன்னு சொல்கிறதுனால நம்ம என்ன இத்தனை வருஷத்தில் என்ன சாதித்தோம். 60 வயசு வரைக்கும் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோ, 60 வயசு வரைக்கும் இது என்னோட வீடு, என்னோட பையன், என்னோட குடும்பன்ற சிந்தனையிலேயே 60 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டார் இந்த இடத்துல இல்லையா. இப்போ இருக்கிறது இன்னும் சில காலம்தான் இந்த இடத்துல. அவர் இவ்வளோ நாள் நான் எனதுன்னு சொல்லி வாழ்ந்தமே, இதனால் நாம் சாதித்தது என்ன அப்படின்னு அவரே ஒரு கேள்வி கேட்டு திரும்பி பார்த்தாருன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது அந்த இடத்துல, துளியும் இருக்காது அந்த. ஸோ அப்போ இதை கொஞ்சம் விட்டுறதுக்கு முயற்சி செய்யலாமே என்று அந்த ஒரு பிரயத்தனம் இருக்கு இல்லையா. நான் எனது என்ற வார்த்தையை பயன்படுத்துதல் வார்த்தையில் கிடையாது, செயல்லே இருக்கணும். பசங்க ஏதாவது செய்கிறாங்களா, விட்டுட்டு போயிடணும், இஷ்டம் விருப்பம், நீ என்ன செய்யறியோ செஞ்சுட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நாம் என்ன செய்யலாம் இந்த இடத்துல. ஏகப்பட்ட மார்க்கங்கள் தான் இருக்க இந்த இடத்துல. எதையாவது ஒன்றை கடைபிடித்து கொண்டே இருந்தோமே என்றால் அதுவே ஞானத்தின் முதல் படி இந்த இடத்தில். ஸோ அப்படி செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் இந்த இடத்துல, நான் என்ற எண்ணம் முழுமையாக போயிடுச்சு இல்லையா. சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்றது, ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்கிறது, இல்லை நமக்கு ஏதாவது கேள்விக்கு பதில் வேணும்னா கேள்வி கேட்போம், பதில் சொன்னாங்கன்னா கேட்டுக்குவோம், இல்லைன்னா அமைதியாக இருக்கிறது இந்த இடத்துல. இது எங்கே போய் நிப்பாட்டும் இந்த இடத்துல அப்படின்னா, இதே ஒரு பயிற்சி முறையாக நான் என்ற அகங்காரம் இல்லாமல் யார் ஒருவர் இருக்கின்றாரோ சில காலங்களிலேயே அவருடைய உள்ளத்தில் வேறொரு கேள்வி ஒன்று எழ ஆரம்பிக்கும். என்ன கேள்வி ஆரம்பிக்கும், நான் யார். ஆத்ம விசாரம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தான் ஆன்மீகம் என்றே சொல்லுவோம். ஆன்மீகம் என்று சொன்னாலே ஆத்ம விசாரம் தான் ஆன்மீகம். ஸோ அப்போ நான் யார், எதுக்கு வந்தேன், ஏன் இதுக்கெல்லாம் நான் செஞ்சேன், ஏன் சாப்பிட்றேன், ஏன் தூங்குறேன், ஏன் எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் கேள்விக்கே வர ஆரம்பிக்கும். அப்போ கேள்வி வர ஆரம்பிக்குது முதல்ல ஃபஸ்ட்டு. அப்போ தொடர்ந்து இன்னும் அந்த அகங்காரம் இல்லாமல் அவருடைய சிந்தனைகள் செயல்கள் தொடர்ந்து செய்து கொண்டே போகும் பொழுது என்னாகுது, பின்னாடி அவர் யார் என்பதை அவரே தெரிந்து கொள்வார். இதுதான் இந்த இடத்துல ஞானம். இந்த இடத்துல இது இளமையாக இருக்கவங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆஃபீஸ்க்கு போகிறாங்க இந்த இடத்துல, என் வேலைப்பா நான் தான் செய்யணும், என் சேர் எந்திரி, என் பேனா கொடு, என் கணினி, என் லேப்டாப் ரிப்பராக போச்சு, வார்த்தைக்காகவாது பயன்படுத்தித்தான் ஆக வேண்டும். ஸோ அவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு இந்த இடத்துல. ஆனால் வயதானவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இங்கு கொட்டி கிடக்கின்றது இந்த மாதிரி ஆத்ம விசாரம் செய்வதற்கு. ஸோ இப்படி ஒரு 4 வகையான வழிமுறைகள் நம்முடைய சைவமானது இங்கு சொல்லி கொடுத்துருக்கு. அது சொல்லி கொடுத்த வழிமுறைகள் இளமையாக இருப்பவர்களுடைய வயதானவர்களுக்கே அதிகமான வாய்ப்பை கொடுத்திருக்கின்றது. ஸோ இந்த வழிமுறைகள் இப்படி எந்த வயதானவர்கள் செல்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களால் வீடு பேறு அடைய முடியும் என்பதை இங்கு நமக்கு திருமந்திரம் சைவம் சொல்லி கொடுக்கின்றது. இது திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை சொல்லிடுறேன். இதற்கு பின்னாடி திருமந்திரத்தில் இருக்கா இல்லையான்னு எனக்கே தெரியல நான் சொல்லக்கூடிய வழிமுறை. நான் இது வரைக்கும் படித்த வரைக்கும் எனக்கு தெரியல. இது என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்தது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், யாரும் கேள்விப்படாத வழிமுறையாக கூட இருக்கும், வயதானவர்களுக்கான வழிமுறை. ஸோ இது என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்தது. ஸோ அதை நான் இங்கே பதிய வைக்கிறேன். இது எல்லா மார்க்கத்துக்குமே பொருந்தும், 4 மார்க்கத்துக்குமே சேர்ந்து பொருந்துடும் இந்த இடத்துல. சரியைக்கும் சேரும், கிரியைக்கும் சேரும், யோகத்துக்கும் சேரும், ஞானத்துக்கும் சேரும், எல்லாத்துக்குமே சேர்ந்துடும். ஏன்னா அதனுடைய மூலம் அது போல். என்ன செய்யணும், ஒரு பாத்திரம், ஒரு தண்ணீர் வைக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கணும். அந்த பாத்திரத்தில் தங்களுக்கு அருகில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதில் தண்ணியை ஊற்றிக்கணும். அதில் விபூதியை போட வேண்டும். அந்த இடத்துல விபூதி என்று சொல்லப்படுகின்றது நல்ல தூய்மையாக இருக்கக்கூடிய விபூதி. இந்த இடத்துல திருநீரை முறையாக செய்யப்பட்ட திருநீர் இந்த இடத்துல அதை போட்டணும். போட்டுட்டு நம்மளுடைய கை இருக்கு இல்லையா, வலது கை இருக்கு இல்லையா, அந்த கையை என்ன பண்ணணுமா, அந்த தண்ணிக்குள்ளே விட்டு உழப்பிக்கிட்டே இருக்கணும். உழப்புதல் என்றால் எல்லாருக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன் இல்லையா. இப்படி உழப்பிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப எளிமை, இவ்வளோதான் பயிற்சியே, இவ்வளோதான். இதை உழப்பிக்கிட்டே இருக்கணுமா, இதை செஞ்சுக்கிட்டே இருந்தாலே போதும் அப்படின்னு குருநாதர் சொல்கிறார். இப்போ இதில் என்ன உள்ள சூட்சமெல்லாம் ஒளிஞ்சிருக்கு, இதில் அது என்னென்னலாம் செய்யும் அப்படின்னு கேட்டால், நடைமுறைகளில் இருக்கக்கூடிய நம்ம சில செயல்களை பார்ப்போம், இதுக்கு காரணமே தெரியாது, ஏன் இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதற்கு பின்னாலும் இந்த விஷயங்கள் ஒளிந்திருக்கிறது. சின்ன வயசில் குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஒரு 5 வயசு 10 வயசு ஏதோ ஒரு சின்ன குழந்தைங்க
வீட்டில் பக்கெட்லலாம் தண்ணி, இன்றைக்கி வீடுகளில் டேங்க்கு, குழா, டேப் இதெல்லாம் வந்துடுச்சு. பட் முன்னாடி இருக்கக்கூடிய காலம், ஒரு தலைமுறைக்கு முன்னாடி போனீங்கன்னா எல்லார் வீட்லேயும் பக்கெட்டில் தான் தண்ணி பிடிச்சி வைப்பாங்க. ஒரு பாத்திரத்தில் வீடுகளாக குழாயில் வரும், அடிப்பம்பு அடித்து பிடிச்சி வைப்பாங்க. பசங்க என்ன பண்ணுவாங்க, சின்ன பசங்க அதில் விளையாடுறதுக்கு ஆசைப்பட்டு கையை கொண்டு போய் உள்ளே விட்டு இப்படியே உழப்புவாங்க. பெரியவங்க என்ன சொல்லுவாங்க இந்த இடத்துல, கையை தண்ணியில் விட்டு உழப்பாத, இது சொல்லுவாங்க. இது நான் சிறு வயதில் இருக்கும்போது எல்லாருமே சொல்லி எனக்கே சொல்லியிருக்காங்க. நான் அதெல்லாம் செஞ்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு தெரியும். நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. எல்லாருக்குமே இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இலங்கையில் அப்படி இருக்கா இல்லையான்று எனக்கு தெரியல. இங்கே அந்த முறை இருந்துச்சு. இது ஒன்று. இந்த தண்ணியை பாத்திரத்தில் தண்ணியை நம்ம உழப்பாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உழப்புறதுனால என்ன நடக்குது, ஏன் உழப்பாதான்னு சொல்கிறாங்க, ரெண்டுத்துக்கும் ஒரு தொடர்பு ஒன்று இருக்குது. என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னா, இப்போது அந்த பாத்திரத்துக்குள்ளே விபூதியை கொட்ட சொல்கிறாங்க இல்லையா, இந்த விபூதி எதனால் ஆனது, சாம்பல். விபூதி என்று சொல்லப்படுகிறது சாம்பல். இது எதனால் ஆனது, சாம்பல் ஆவதற்கு முன்பாக ஒரு பொருளாக இருக்கின்றது. அது வரட்டியாக இருக்கலாம், இல்லை மரமாக இருக்கலாம். ஏன்னா திருநீர் ஏற்கனவே எப்படி செய்யணும்னு திருமந்திரம் நமக்கு சொல்லிட்டாரு. ஆலமரம், அத்திமரம், அரச மரம் 3 இதையும் எரித்த சாம்பல் தான் இது. இந்த பொருட்கள் எல்லாமே சாணமாக கூட இருக்கட்டும், இந்த பொருட்கள் எல்லாமே 5 பூதங்களால் ஆனது தான். ஏன்னா 6வது பூதம் என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இந்த இடத்துல அதில் மண் தன்மையும் இருக்கும், காற்றுத்தன்மையும் இருக்கும், நெருப்புத்தன்மையும் இருக்கும், ஆகாசத்தன்மையும் இருக்கும், வாயு தன்மையும் இருக்கும். 5 தன்மையுமே அந்த பொருளில் இருக்கும். அந்த பொருளைத்தான் இங்கே எரித்து சாம்பலாக வைத்திருக்கின்றோம். அந்த சாம்பலை தான் விபூதி என்று சொல்கின்றோம் இந்த இடத்துல. ஸோ இப்போ விபூதியாக தண்ணிக்குள்ளே போட்டாச்சு. இப்போ இந்த உடம்பும் அதே 5 பூதங்கள் தான். இந்த 5 பூதமும் அது ஏற்கனவே சாம்பலான 5 பூதம். அது சாம்பலானது இது 5 பூதங்கள் சாம்பலான ஒரு பொருள் தான் தண்ணிக்குள்ளே இருக்குது. இதை கையை விட்டு உழப்பிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதான், இந்த இடத்துல நம்மளுடைய மனதுடைய அலைபாய்கின்ற எண்ணங்கள் இருக்கு இல்லையா, கண்டமானிக்கு அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டே ஓடுது இல்லையா, அது கை இங்கே சுற்றிக்கிட்டே இருக்குது. ஒரே, ஏன்னா கை உழப்புதல் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரே மாதிரி ஒரே செயலை தொடர்ந்து செய்து கொண்டே இருத்தல். இந்த செயல் எப்படி, ஒரு செயலை நம்ம எப்படி செஞ்சு பழகிறோமோ அந்த செயலை தொடர்ந்து செய்யும்போது அதுவே இந்த மசில் மெமரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பழகிடும் இந்த இடத்துல. அப்போ இந்த மனமானது என்ன செய்தான் இந்த இடத்துல, அதுக்கு வேலை கொடுத்துச்சு இந்த இடத்துல. ஏன்னா ஏற்கனவே சொன்னால் மனம் அசைய அசைய உடம்பு அசையும் அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா. அப்போ உடம்பு அமைதியாக வச்சாலும் மனசாங்க அமைதியாக வைக்கணும்னு சொல்லியாச்சு இல்லையா. ரெண்டுத்துக்கு ஒரு தொடர்பு சொல்லிட்டோம். இப்போ கையை என்ன பண்ணுறோம், தொடர்ந்து ஒரே செயலை மட்டுமே தொடர்ந்து செய்து கொண்டே இருக்குது. வேறு செயலே செய்கிறதில்ல, கையில் ஒரே மாதிரி அசைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த சிந்தனை என்ன பண்ணுது, ஒரே மாதிரி தான் சிந்திக்க துவங்குமே தவிர்த்து வேறு சிந்தனைகளுக்குள் அது போகாது. ஏன்னா உடம்பு கண்டமானி அசைஞ்சதுன்னா கண்டமாரி மனசு சிந்திக்கும், மனசு கண்ட மாதிரி அலைஞ்சதுன்னா உடம்பு கண்டமானிக்கு அசையும் இந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுது, நம்ம சும்மா உட்காந்துக்கிட்டோம் கம்ஃபர்டபுளாக. ஆனால் நம்ம கையை என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஒரே மாதிரி கையை சும்மா கம்ஃபர்டபுளாக சாஞ்சி உட்காந்துக்கிட்டு கீழே பாத்திரத்தை வச்சுட்டு கையை அப்படியே உழப்பிக்கிட்டே இருக்கும். கையை கை மட்டும்தான் சுற்றுது, உடம்பு அசையில் அப்படியே தான் இருக்குது. அப்போ கை ஒரே மாதிரி சுற்றுறதுனால இந்த மனமானது என்ன நடக்குதா, ஒரே மாதிரியான சிந்தனைகளுக்குள்ள அது நிற்கின்றது. அப்போ என்ன ஆகுதா இந்த இடத்துல, சிறிது சிறிதாக அது பந்த பாசத்திலிருந்து விலக ஆரம்பிக்கின்றது, பற்றுக்களிலிருந்து விலக ஆரம்பிக்கின்றது, நான் என்ற அகங்காரம் வராமல் ஆரம்பிக்கின்றது. இதெல்லாம் ஆரம்ப நிலை இந்த இடத்துல. இப்போ இதிலே அவர் முற்று பெற்ற தன்மைக்கு போயிட்டாருன்னு வச்சுக்குவோம். எவ்வளோ நாள் டெய்லி, ஏன்னா என்னுடைய குரு இதை சொல்லிக் கொடுக்கும்போது எவ்வளோ நேரம் செய்யணும், எத்தனை நாள் செய்யணும்லாம் சொல்லலை. ஆனால் இது எனக்கு தெரிந்து அவர் சொல்லிக் கொடுத்த அந்த அந்த வாக்கின்படி பார்க்கும்பொழுது ஒரு மனிதன் எவ்வளவு நாட்கள் ஆயுள் முழுவதும் செய்து, எப்படி தியானம் பயிற்சிகள்லாம் ஆயுளுக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமோ, சாப்பிட்றத டெய்லி சாப்பிட்டுட்டே இருக்க மாதிரி, அதுபோல் இதையும் பயிற்சி முறையாக டெய்லி நம்மால் எவ்வளோ நேரம் செய்கிறோமோ செய்யலாம். அதிகபட்சம் கையை சுற்றிக்கிட்டே இருந்தால் கை கொஞ்சம் சோர்வு அடைஞ்சிடும். அதிகபட்சம் ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் செய்யலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ என்ன ஆகிடுதான், மனம் அந்த நேரத்தில் ஒருநிலைப்பட்டு நிற்கின்றது. அந்த நேரத்தில் ஸோ ஒருநிலைப்பட்டு நிற்கும் பொழுது அந்த இடத்தில் நாம் எதை சிந்தித்து ஒருநிலைப்படுத்துகின்றோமோ அது மையப்படுத்தி நிற்கும். ஓம் நமச்சிவாய மந்திரத்தை அந்த நேரத்தை நினச்சிட்டோன்னா அது இங்கே சுற்றிக்கிட்டே இருக்கும்போது ஓம் நமச்சிவாய மந்திரத்தை தவிர்த்து வேறு சிந்தனைகள் அதற்கு வராது. அப்போ என்ன ஆகிடுது, அவர் இந்த இடத்துல பற்றில்லாத ஒரு நிலைக்கு செல்கின்றார். அப்போ ஒரு பற்றில்லாத நிலைக்கு செல்வதற்கு என்ன காரணமாகுது, இந்த இடத்துல அவர் பானையில் வச்சிருக்காரு. பானையில் ஒரு, ஆனால் செயல் இங்கே மூல காரணம், ஆனால் அதற்கு உபயோகப்படுத்துகின்ற கருவி இந்த இடத்துல ஒரு பாத்திரம், அதில் இருக்கக்கூடிய நீர். இப்போ இந்த காலத்தில் சில்வர் பாத்திரம் வெள்ளி பாத்திரம் நிறையா வந்துடுச்சு. ஆனால் அக்காலத்தில் மண் பாத்திரம் தான் வச்சுருப்பாங்க இந்த இடத்துல. இப்போ மண் பாத்திரத்தில் தண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அவருடைய இறுதி காலத்துக்கு வந்துட்டார் இந்த இடத்துல. அவருடைய காலம் முடிஞ்சு போச்சு இந்த இடத்துல இல்லையா. அவர் காலம் முடிகிற வரைக்கும் இதை செஞ்சுக்கிட்டே இருந்தார். பற்றில்லாத நிலையில் வாழ்ந்துக்கிட்டே வந்தார் இந்த இடத்துல, பற்றில்லாத நிலையில் இருந்தார்.
இப்போது இளம் வயதில் ஒருத்தர் பற்றில்லாத நிலைக்கு இருந்தாருன்னா என்ன ஆகும்? அவரால் குடும்பம் நடத்த முடியாது, வேலை செய்ய முடியாது, அவர் அதனுடைய ஆசைகளை தீர்த்துக்க முடியாது, வினைகள் எல்லாம் தீர்த்துக்க முடியாது இந்த இடத்துல, இல்லைங்களா? ஸோ என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல, அவர் இறந்த பின்பாக இந்த இறந்தவனே அவருடைய உடம்புல வந்து பானையை, அவருடைய வாரிசுகள் பானையை உள்ளே வச்சு அந்த உடம்பை 3 சுற்று சுற்றி அதில் ஓட்டை போட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த தண்ணியை சுற்றி விட்டு கீழே பானையோடு உடைச்சிட்டு வருவாங்க. இன்றைக்கும் சில இடங்கள்ல அந்த முறை இருக்கின்றது. பட் அதிகமான இடத்தில் அது முறை ஒழிக்கப்பட்டு விட்டது. ஏன்னா இன்னைக்கு மின்சார இடுகாடுன்னு வந்துருச்சு. அதெல்லாம் யாரும் இப்போ செய்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இந்த இடத்துல பல இடங்களில் விட்டு போச்சு. ஆனால் சில இடங்களில் இன்றும் செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் அந்த இடத்துல. இப்போ என்ன ஆகுது, நான் சொல்கிறது அக்காலம் சொல்கிறது 100-200 வருஷம் முன்னாடி இல்லை, நான் சொல்கிறது 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி, எவ்வளோ காலம் என்றும் தெரியாது இந்த இடத்துல. அப்போதுலேருந்து அந்த முறை தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அப்போ அவர் வீட்டில் அவர் எந்த பானையை வைத்து உழப்பி அந்த பானையை கருவியாக வைத்து பற்றற்ற நிலைக்கு சென்றாரோ அந்த பானை நீரை இது குடும்பத்திற்கு இது வேண்டாம். ஏன் வேண்டாம்? அது இருந்துச்சுன்னா குடும்பத்தில் இருக்கவங்களும் பற்றில்லாத நிலைக்கு போயிடுவாங்க. அப்போ குடும்பம் சரியாக நடத்த முடியாது, தொழில் செய்ய முடியாது, சம்பாதிக்க முடியாதுன்றதுனால அவரோடையே சென்று அந்த பானையை கொண்டு சென்று அவரை சுற்றி போட்டு அங்கேயே உடைத்து விட்டார்கள். இப்படித்தான் அந்த இடுகாட்டில் இந்த ஒரு சம்பிரதாயமே இங்கே ஆரம்பிச்சிது இந்த இடத்துல. இப்போ இன்னொரு விஷயத்துக்கு வரேன். அப்படியே ஏன் குழந்தைங்களை வளர்ப்பாதன்னு சொன்னாங்க இந்த இடத்துல? குழந்தைங்க இதை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த இடத்துல அவருடைய எண்ணம் இந்த இடத்துல ஒரே இடத்துல போய் நின்றுடும். இந்த இடத்துல குழந்தைகள் இந்த இடத்துல பலவிதமான சிந்தனைகள் அறிவுபூர்வமாக சிந்தித்து படிக்கணும். சில சிந்தனைகள் பலவாறாக கற்றுக்கக்கூடிய ஒரு வயசு இந்த இடத்துல, இல்லையா? ஏன்னா சிறு வயதுல இருந்தால் சிந்தனைகள் எதையெல்லாம் பார்க்குதோ அதெல்லாம் கத்திக்கும், எதெல்லாம் செஞ்சுக்குதோ அதெல்லாம் செஞ்சுக்கும். எந்த குழந்தை கையில் தண்ணியை விட்டு உழப்பிக்கிட்டே இருக்கோ அது என்ன ஆகிடுமா, அவருடைய சிந்தனை அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நின்றுடுதான் அப்படியே. ஸோ சிந்தனைகள் அப்படி அவர்களுக்கு நிற்கக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக குழந்தைகளை தண்ணீரை வளர்ப்பாதீர்கள் என்று நமக்கு சிறு வயதில் சொல்கிறார்கள். இன்றைக்கி வாய்ப்பில்லை, இன்றைக்கி பக்கெட்டில் தண்ணி வச்சு அந்த இதுவே இல்லாமல் போச்சு இன்றைக்கி. ஸோ இப்படி சில காரணங்கள் இந்த இடத்தில் இருக்கின்றது. ஸோ இதை வந்து யாராக இருந்தாலும் செய்யலாம் இந்த இடத்துல. ஸோ செய்யும்போது அந்த மனம் ஒருநிலைப்படுகின்றது, பயம் அகன்று விடுகின்றது. முக்கியமான விஷயம் அதான். வயதானவர்கள் பலருக்கு இருக்கக்கூடிய பயமே மரண பயம் தான் இந்த இடத்துல. என்ன ஆகும், இன்றைக்கி இந்த வீட்டில் இருக்கோம், நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்றது தெரியாத ஒரு மனநிலையில் தான் பல வயதானவர்கள் இன்று இருக்கிறார்கள். அதற்கு அந்த பயம் போச்சுன்னா அந்த தடுமாற்றம் போயிடும். ஏன்னா பயம்தான் இந்த இடத்துல என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அது இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல. இன்றைக்கி நல்லா இருக்கமா, நிச்சயமாக நாளைக்கும் நல்லா தான் இருப்போம் இந்த இடத்துல, இல்லையா? அந்த சிந்தனையை இதை செய்யும்போது தானாகவே அந்த பயமானது அங்கே விற்று போகும், பற்றுக்கள் போகும், மனம் ஒருநிலைப்பட்டு இறைவனை சிந்திக்க ஆரம்பிக்கும். ஸோ வயதானவர்களுக்கு என்று இப்படி பலவிதமான வழிமுறைகள் சைவமும் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு உலக ரீதியாக ஒரு பழக்க முறைகளும் இங்கு இருக்கின்றது. ஸோ இதன் வழியாக கடைபிடித்து நிச்சயமாக வயதானவர்களும் இங்கு இறைவனை அடைவதற்கு வாய்ப்பு உள்ளது, அவர்கள் அடையலாம் என்று சொல்லி கருத்தை நிறைவு செய்கிறோம். கேள்விகள் கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் சொல்லுங்கள். நன்றி. இப்ப யாருக்காவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் தெரிவிங்கள். அருமை அம்மா, அருமை அருமை ஐயா. இன்றைய கருத்துரை மிக மிக சிறப்பா இருந்தது. என்று சொன்னால் அன்பே சிவம் என்ற பேரோடைய நீங்கள் சிவத்தையும் சிவசமயம், அதாவது சைவத்தையும் தமிழையும் தமிழிலும் பெரிய பாண்டித்தியம் பெற்று இவ்வளவு சிறப்பா, அதோட குரு வழிகாட்டலும் மேற்கொண்டு நல்ல சிறப்பா செய்திருக்கிறீர்கள். நன்றி, வணக்கம். கணக்க கதைக்க கூடாது. நாங்கள் எல்லா மற்ற தெய்வங்களை நம்புவோம், ஆனால் நம்பிக்கை ஒன்றுதான் இருக்கும். எங்களுக்கு ஆரம்பத்திலே எந்த தெய்வத்தை வழிபாட்டு கொண்டு வந்தோம், இறுதி வரை அதுதான் எங்களோட தெய்வம். சரி, சரவணன் சொல்லுங்க. சிவம் சிவம் சைவம்னு சொல்லப்படுறதுனால ஐயா கேட்ட கேள்வியில் அவருக்கு வேற ஒரு கருத்து தவறாக பதிய வச்சிருக்கோன்னு எனக்கு ஒரு சின்ன ஐயம் வந்துருச்சு. அதனால சரி இதை சொல்லணும்னு நினைச்சேன். சைவம் என்று சொல்லப்படுவது சிவலிங்கம், சிவன், அவரை மட்டுமே வணங்கிக்கிட்டு இருக்கிறது மட்டும் சைவம் என்று ஒரு சின்ன கருத்து இருக்கு. அதனாலதான் அந்த கேள்வி நீங்க வச்சிங்கன்னு, நான் அந்த கருத்தை வச்சிங்கன்னு நான் நினைக்கிறேன் ஐயா. ஆனா நல்லா கவனிங்க, எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அதை ரூபமா பார்க்கக்கூடாது, தத்துவமா பார்க்க ஆரம்பிச்சா அது கொண்டு போயிடும். இதுக்கு உதாரணம் சொல்றேன். ஔவையார் இருந்தாங்க, அவங்க சிவபெருமானுன்னு சொல்லி கும்பிடல, விநாயகரை தான் கும்பிட்டாங்க. கடைசி வரைக்கும் விநாயகர் தான் கும்பிட்டாங்க. விநாயகர் எங்க கொண்டு போய் சேர்த்தாரு? கைலாசத்துக்கு அவரே கூட்டு போய் விட்டாரு இந்த இடத்துல.
ஸோ ஏகன் இறைவன் தான் இந்த இடத்துல. விநாயகர் தான் தெய்வம் என்று அவங்க நம்பினாங்க. அந்த இறைவன் தான் மூலம் இந்த இடத்துல. அந்த மூலத்திலிருந்து வந்த ஒரு விநாயகரையும் அவர் அங்கே தான் பார்க்குறாங்க. கைலாசத்துலேருந்து வந்த விநாயகரை தான் பார்த்தாங்க இந்த இடத்துல. இறைவனுடைய ஒரு பகுதியாகத்தான் பார்த்து வழிபட்டார்களே தவிர்த்து சிவம் வேறு விநாயகர் வேறு என்ற சிந்தனை அவர்களிடத்தில் இல்லாத காரணத்தினால் விநாயகர் கொண்டு போய் கைலாசத்தில் விட்டாரு. ஒரு சான்று. இரண்டாவது அருணகிரிநாதர் இந்த இடத்துல அவரு முருகரையே தான் வணங்கினார் இந்த இடத்துல இல்லையா? எந்த இடத்துல முருகர் தான் இந்த இடத்துல அவருக்கு ஞானத்தையே முழுசா கொடுத்தாரு. இந்த இடத்துல அனைத்தும் உலகமே சிவம் தான், வேறு ஒன்றும் இல்லை என்ற ஞானத்தை கொடுத்தது இங்க முருகர் தான் இந்த இடத்துல. சரிங்களா? இப்படி நிறைய பேர் ஞானிகள் எல்லாம் பார்த்தோம்னா அதே போல வள்ளலார் எடுத்துக்கோங்க. முதல்ல முருகரை தான் கும்பிட்டார் அவர். முருகரை கடைசியில் அவருக்கு கண்ணாடியில தரிசனமே கொடுத்துருக்காரு இந்த இடத்துல. இன்னைக்கும் அவருடைய வரலாறுல உண்டு. இன்றும் அந்த இல்லம் உண்டு. இன்றும் ஏழுகிணறு என்று சொல்லக்கூடிய இடத்துல உண்டு. விநாயகர் இது முருகரை கும்பிட்டாரு, அம்பாளை கும்பிட்டுருக்காரு, சிவனையும் கடைசி கும்பிட்டாரு. கடைசியில ஜோதி தான் இறைவன் அங்கிங்கனார் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த இடத்துல. எல்லா இடமும் பிரகாசமா இருக்காருன்னு சொல்லிட்டாரு இந்த இடத்துல. வல்லாரார் பாட்டு தான் நினைக்கிறேன். தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கும் போது நீங்க எந்த தெய்வத்தை வேணா வணங்குங்க, ஆனால் அதில் நீங்கள் உறுதியான நம்பிக்கை சரணாகதி நீங்கள் வைத்தீர்கள் என்றால் அந்த தெய்வமானது உங்களை நேரடியாக சிவத்திடம் அழைத்து செல்லும். நீங்க இந்த தெய்வத்தை கும்பிட்டா இது கிடைக்குமா, அந்த தெய்வத்தை கும்பிட்டா அது கிடைக்குமா என்று எதிர்பார்ப்போடு செய்தால் அந்த தெய்வம் சிவத்திடம் கொண்டு சேர்க்காது. சான்று வள்ளலார் தான் சொல்லுவேன். முருகரை கும்பிட்டாரா, முருகர் என்ன பண்ணாரு, அம்பாள் அமுச்சு வச்சாரு. அம்பாள் என்ன பண்ணாங்க, சிவத்திட்ட அமுச்சு வச்சுட்டாரு. முடிஞ்சு போச்சு. நான் ஜோதியா இருக்கண்டாப்பான்னு சொல்லிட்டு அவரே ஜோதி ஆயிட்டாரு கடைசியில. அவ்வளவுதான். ஸோ இந்த கருத்தை புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. சரிங்களா? இதைத்தான் நான் இதுக்கு கூட சொன்னேன். நான் நீங்க எந்த ஐயப்பனா இருக்கட்டும், பெருமாளா, நல்லா கவனிங்க. சிவன் கோயிலுக்குள்ள பெருமாள் இருப்பாரு, பெருமாள் கோயிலுக்குள்ள சிவன் இருக்க மாட்டாரு இந்த இடத்துல. எந்த தெய்வம் வந்தாலும் சிவம் தன்னில் ஒடுக்கி கொள்ளும் இந்த இடத்துல. வேற எந்த தெய்வமும் அது போல ஒடுக்காது இந்த இடத்துல. சிவன் மட்டும்தான் ஒடுக்கிக்குவார் இந்த இடத்துல, யார் வந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு. இதை புரிஞ்சுக்கணுன்றக்க ஒரு சின்ன ஐயா புத்தர்ன்ற வார்த்தையை கொண்டு வந்ததுனால டக்குன்னு எனக்கு வேற ஒரு நினைவு வந்துச்சு. ஞானத்தினுடைய உச்சம் அந்த ஒரு சிறு கதை தான், 2 நிமிஷ கதை தான். ஒரு புத்த கோயிலுக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும், மூலஸ்தானத்துல ஒரு புத்தர் விக்கிரகம் இருக்கும். அதே நேரத்தில் கோவிலை சுற்றி சுற்றி புத்த விக்கிரகங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கும் இந்த இடத்துல. சைனாக்கு போனா இன்னைக்கும் நிறைய பார்க்கலாம் நீங்க, ஆயிரக்கணக்கான புத்தர் சிலைகள் இருக்கும். ஒரு கோவில் மரங்களினால் செய்யப்பட்ட புத்தர் சிலைகளை நிறைய வச்சிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ ஒரு புத்தர் ஒரு துறவி என்ன பண்றாரு, முற்றும் துறந்த துறவி, ஆனா வெளியில தெரியல, ஞானத்தை அடைஞ்சவர். அவர் என்ன பண்றாரு, குளூர் பிரதேசம், அந்த குளூர் பிரதேசத்துல புத்தருடைய கோவில் இருக்கு. அவர் என்ன பண்றாரு, குளூர் தாங்க முடியாம அந்த கோவில் சுவற்றில் இருக்கக்கூடிய புத்தர் சிலைகளை எடுத்து கொளுத்துறாரு இந்த இடத்துல. நெருப்பு எரியுது, புத்தர் சிலையெல்லாம் எரிக்கிறாரு. சாதாரண மனிதரா இருக்காரு பார்க்கறதுக்கு, குளிர் காயறாரு இந்த இடத்துல உடம்புல. உள்ள இருந்து அந்த புத்த கோயிலை பார்த்து இருக்கக்கூடிய ஒரு நபர் இருப்பார் இல்லையா, அவருக்கு பிட்சு, புத்த பிட்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பெரிய தலைமையை இதுல இருக்கவர். அவர் தான் அந்த மொத்த கோயிலுக்கு தலைமையில இருக்கக்கூடிய புத்த பிட்சு. அவர் வராரு, திட்டாரு கண்டமணிக்கு. அறிவு இருக்கா அவனுக்கு, புத்தருடைய சிலையை போய் புத்தரையே நீ கொளுத்திட்டே திட்டாரு. இவர் காதலே வாங்கல, இவர் வாட்டுக்கு அமைதியா குளிர் காஞ்சிட்டு இருக்காரு. இப்போ இவர் திட்டிட்டு என்ன பண்றாரு, கடைசியில ஒரு நேரம் திட்டி முடிச்சுட்டு போய் தூங்கிட்டாரு. விடிஞ்சிருச்சு. காலையில அடுத்த நாள் காலையில வருது. காலையில பார்த்தா இந்த நைட்டு குளிர் காஞ்சார்ல புத்த பிட்சு, அந்த எரிஞ்சு போன சாம்பல் இருக்கு, மர சாம்பல் இருக்கு. இவர் என்ன பண்றாரு, மர சாம்பல் எடுத்து புத்தரேன்னு உடம்பு ஃபுல்லா பூசிக்கிறாரு. அந்த சாம்பல்ல காலில் உளுந்து கும்பிட்றாரு, புத்தரே புத்தரேன்னு சொல்லிட்டு. திருப்பி புத்த பிட்சு வர்றாரு, உனக்கு அறிவு இருக்காயா, இருக்கிற புத்தரெல்லாம் எரிச்சு போட்டு சாம்பலை போயிட்டு புத்தர் புத்தர்ன்னு கிடக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்பதான் ஞானி சொன்னாரு, நீங்க புத்தரை சிலைக்குள்ள மட்டும்தான் பாக்குறீங்க, சிலைக்குள்ள மட்டும் பார்த்தீங்கன்னா எங்க இருந்து புத்தர் கிடைக்க போறாரு. இரவு புத்தர் இருக்கின்ற இந்த உடம்பிற்குள் குளிரியது. ஸோ புத்தருக்கு குளிரக்கூடாதுன்றதுக்காக நான் ஒரு மரத்தை போட்டு எரித்தேன். அவர் சொல்றாரு இந்த இடத்துல, ஒரு மரத்தை போட்டு எரித்து உள்ளுக்குள் இருக்கக்கூடிய புத்தரை நான் கதகதப்பாக வைத்து கொண்டேன். நீ இதை ஒரு உடம்பா பார்த்த, உள்ள இருக்க புத்தரை நீ பார்க்காம விட்டுட்ட சொல்றாரு. இப்ப காலையில சாம்பல் ஆயிடுச்சு. இப்ப நீ தான் புத்தருன்னு சொன்ன, ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறிவிட்டால் அங்க புத்தர் இல்லைன்னா மாறி போயிடுமா இந்த இடத்துல? ஸோ அங்கும் புத்தர் தான் இருக்கின்றார். இப்பொழுது உள்ளுக்குள் இருந்த புத்தர் இந்த சாம்பலில் இருக்கின்றார் என்று நான் வணங்கி கொண்டிருக்கின்றேன். நீ சாம்பலுக்குள்ள இருக்க புத்தரை நீ பார்க்கல, நைட்டு உள்ளுக்குள்ள இருக்க புத்தரை பார்க்கல, காலையில சாம்பலுக்குள்ள இருக்க புத்தரை நீ பார்க்கல. ஆக மொத்தம் நீ எங்கேயுமே புத்தரை பார்க்கல, உன் மனம் அகங்காரத்தின் பின்னால் சென்று கொண்டிருக்கின்றது. நான் 2 இடத்திலும் புத்தரை பார்த்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டே இருந்தேன். ஸோ இதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொன்ன கருத்து புத்தருடைய கதைகள் தான் வருது, ஆனால் அவர் சொன்ன கருத்து சைவம். அதான் முக்கியமா நம்ம அண்டர்லைன் பண்ணி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்.
பார்க்கக்கூடிய அனைத்திலும் நாம் இங்கு சிவத்தை பார்த்தோம் என்றால் அதுதான் இங்கு சைவம். சரிங்களா ஐயா? நல்லது. சொல்லுங்க ஐயா புனிதர் ஐயா. நிச்சயமாக நீங்கள் இந்த கந்த புராணத்தில் ஒரு பாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த முருகனை பற்றி நீங்க சொன்னீங்க தானே, முருகன் சிவன் தான் சொல்றாருன்னு. பாலனன் இருந்தேன் என்னால் பரிசிவு அறைந்திலே என்னால் மூவரும் தேவருங்கானா மூர்த்தியே மூர்த்தி என்றார். அவனே சொல்றான், முருகன் சிவன் தான் ஐயா, விநாயகர் சிவன் தான், வைரவ கடவுள் வீரபத்திர கடவுள் சிவனுடைய அம்சம்தான். அந்தபடி நாங்கள் அங்கே சக்தியும் சிவன் தான். சரியோ, ஆலயங்கள்ல சிவனை பார்த்தோம்னா சிவனும் சக்தியும் சேர்ந்து இருக்காங்க. அது நாங்கள் பீடலிங்கம் எல்லாம் பார்க்கிறோம். அதபடி அங்கே வேறுபாட்டை காண இல்லை. எல்லாரும் சிவனுடைய அம்சங்களா சிவனாகத்தான் தெரிகிறார்கள். அதைத்தான் நீங்களும் சொல்றீங்க. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். எங்களோட அதாவது ஔவையாரை சொன்னீங்கள். ஔவையார் என்ன சொல்றார்? சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் நாளும் இல்லை. சரியா? அது வழியா சொல்றாரு. சிவாய அதை முருகனே அல்லது விநாயகரையோ நாங்கள் சிவனாகத்தான் காணுறோம், அங்கே வேற காண இல்லை. சரி, அவ்வளவுதான் விஷயம். அதில் நாங்கள் உணர்ந்து கொண்டு வழிபட்டம் என்றால், மனதார் நிறுத்தம் என்றால் எங்களுக்கு எல்லா வளங்களும் கிடைக்கும், முக்தி கிடைக்கும் என்றதை நீங்க சொன்ன கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். சரியா? மயில்வாகனையா மேற்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அவர் ஒரு கருத்து சொன்னார், அதுதான் நான் கருத்தா இந்த இடத்துல வச்சேன். இந்த இடத்துல ஐயா நீங்க சொன்னீங்க இல்லையா, இலங்கையில வந்து ஒரு கோவில நவகிரகம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தர் இதுவாகி போனாருன்னு சொல்லி. எனக்கு நீங்க சொல்லும் போது நினைவு வந்து, நவகிரகத்துல இருக்கக்கூடிய சனி பகவானே ஈஸ்வரன் பற்றும் பெற்று சனீஸ்வரர் என்ற பெயரோட தான் இருக்காரு. அங்கே சிவபெருமான் தான் இருக்காரு, அந்த இடத்துல பேரிலே இருக்காரு. அதான் எங்களுக்கு அந்த எண்ணம் வரணும் ஐயா. நாங்கள் அது சிவனை காணுவோம், நாங்கள் இல்லைன்னு சொல்ல. சிவனை காணுவோம். நாங்கள் காணாம விட்டால் சரியோ, அங்கால நீங்க இதையும் செய்யலாது. ரொம்ப நன்றி ஐயா. முதியோருக்கான வழிபாட்டு முறைகளை சொல்லி தந்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. எங்க முதியோர் எல்லாருக்கும் நல்ல தகவல் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி ஐயா. ஐயா நன்றி ஐயா. இது யாருக்கும் உதவுதோ இல்லைங்களா ஐயா, கண்டிப்பா எனக்கு உதவும் ஐயா. ஏன்னா நான் வந்து இது மாதிரி வயசானவங்களதான் பாத்துட்டு இருக்கேங்க ஐயா. அதனால இப்ப பாத்துட்டு இருக்கிறவர் கூட பாத்தீங்கன்னா இதே பிரச்சனை எல்லாம் இந்த எல்லாத்தையுமே நாளைக்கு போட்டு காமிக்கணுன்னே இருக்காங்க ஐயா. அவருக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம் சொன்னோம். நல்ல அருமையா இருந்தது உங்களோட பேச்சு. எங்களுக்கு நல்ல எங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு வழிநாட்டு மாதிரி தமிழ் எங்களோட சைவ சமயத்தையே நாங்கள் சில பேர் அதை தான் வரோம். இன்றைக்கு சிவனை பற்றி நல்ல அருமையா சொல்லி இருக்கிறீங்க. அந்த நன்றி சரவணன், நன்றி. நன்றி ஐயா. எனக்கு தலைப்பே என்ன தலைப்புன்னு எனக்கு சரியா புரியவே இல்லை. அதுக்கப்புறமா தான் வகுப்பை முழுசா கவனிச்சதுக்கு அப்புறமா தான் புரிஞ்சுதுங்க ஐயா. மிக்க மிக்க நன்றி. நம்மளும் நிறைய பேத்துக்கு அதை சொல்ல முடியும் இல்லைங்களா? தெரிஞ்சாதான் நம்ம ஒருத்தருக்கு சொல்லவும் முடியும். மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. சைவம் என்ற இளமையாவே இருக்கும் என்று சொன்னதுக்கு முதலாவது நினைவிலேயே இளமையா இருக்கலாம் சைவம் என்றாலே. அவங்களை வயது வந்தவைக்கு கேட்டதுக்கே நன்றி சிறவன். வணக்கம். வணக்கம் ஐயா. நல்லா இருந்தது உண்மையாக. 4 வழிகளையும் நீங்கள் அந்த வயோதிபர்களுக்கு என்னென்ன சாதி செய்யலாம் என்ற கேள்விக்காகிய சரியான பதிலை சொல்லி இருக்கிறீர்கள். உண்மையாக நாங்கள் அதை கடைப்பிடிக்கக்கூடிய இலகுவான முறையான இதுகளை வீமன் இதை சரியாக்கி சொல்லி, வீமன் உதாரணம் மற்ற சேக்கிலார் தனிமையில இருந்து என்ன மாதிரி வேலையை விட்டுட்டு சிதம்பரத்திலே இருந்து இதை எழுதினார். அப்ப தனிமையில இருந்து நீங்கள் செய்ய முடியாதா என்ற கேள்விக்கு நல்ல பதில். அதே போல இந்த ஞானத்துக்கும் நான் என்னதுன்றதை பிள்ளைகள்கிட்ட நாங்கள் எங்களை பந்தவாசங்களாலே அவைகளை நாங்கள் இதுகளை செய்யக்கூடாது. எங்களுடைய அகங்காரங்களை அடக்கி நாங்கள் தனிமையில இருந்து அதனை செய்ய வேணுமென்றது பெரிய. இந்த வயதானதுக்கு நீங்கள் ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சது அருமையான விளக்கம் ஐயா. அதை செய்து கொண்டிருக்க மனம் அந்த ஒரு நிலையில இருக்கும். அப்ப மனம் ஒரு நிலையில வந்தால் கடைசியாக அந்த பிரேதத்திலே அந்த குடத்தை உடைச்சு அந்த இதை தீர்க்கிறத வடிவ நல்ல விளக்கம். உண்மையாக நாங்கள் அதை கடைப்பிடிச்சு வைக்கிற சுலபமான வழி இறைவனை அடைகிறதற்கு, ஆண்டவனை அடையும் என்றதை நீங்கள் வடிவாக சொன்னீர்கள். நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நல்லதுமா. நன்றி, வணக்கம். நல்லதுமா. ரொம்ப நாளாச்சு உங்க குரல் கேட்டு. சரி, யாருக்காவது கேள்விகள் அல்லது கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் இல்லாட்டி நாங்கள் நிறைவுக்கு வருவோம். இந்த கருத்துக்கள் நாங்கள் எல்லாம் விளங்கினபடியா நன்றி. எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.